போற்றி. பூழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சிவ 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 சிவ. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட திருவருளையும் குருவருளையும் அடியேன் மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. நீயே பரமசிவன் ஆனக்கால், நீயே பரமசிவன் ஆனக்கால், நின்மலனே நாயே உளம் மகிழ நன்றாக, நாயேன் உளம் மகிழ நன்றாக, பேயேன் கருத்தடங்க நின் கருணை காட்டி இன்ப வெள்ளம் அறுத்திடுவை சொக்கநாதா. பேயேன் கருத்தடங்க நின் கருணை காட்டி இன்ப வெள்ளம் அறுத்திடுவை சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருப்பூவள்ளி என்ற பதிகத்தை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நாம் இப்போது 17வது பாடல்ல தான் இருக்கோம். அதுல அந்த ஒரு வரி கூட நம்ம உள்ள போகல போன அமர்வுல. முக்கியமான செய்திகள்லாம் சொல்லிட்டு அது 18வது பாடல்ல இருக்கும். சீரார் திருவடி தென் சிலம்பு சிலம் நாத மாயையை நீக்குகின்ற அந்த பகுதியில தான் இருக்கோம் நம்ம எல்லாருமே. சிவ 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 மன்னிக்கணும். ஆக இந்த மாயை எல்லாம் ஒன்றொன்றாக நீக்கிக்கின்ற காலையில இப்ப நமக்கு வருகின்ற மாயை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாயை என்பது நாத மாயை என்று சொல்லுகின்ற நாத மாயையை நாம் நீக்கி கொண்டிருக்கின்றோம். நாதம் என்பது மிகப்பெரிய தத்துவம் சாமி. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முடிச்சு விழுந்துருச்சுன்னா அந்த முடிச்சு அவுத்தாதான் மத்த எல்லா முடிச்சுமே அவிழும். கேள்விப்பட்டீங்களா? இப்ப நிறைய முடிச்சிருக்கு. அதுல முதல் முடிச்சுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முதல் முடிச்சு அவிழ்த்தாதான் மித்த எல்லா முடிச்சுகளையும் அவிழ்க்க முடியும். நமக்கு 36 முடிச்சு என்ற முடிச்சு போட்டு விட்டுருக்காரு சாமி. இந்த ஆன்மாவுக்கு 36 முடிச்சு போட்டிருக்காரு. அதுல முதல் முடிச்சு நாதம் தான், கடைசி முடிச்சு மண்ணு. இப்படி நாதத்திலிருந்து தொடங்கி மண் தத்துவத்திலிருந்து முடிகின்ற முடிச்சுகளாக 36 முடிச்சு போட்டிருக்காரு. நீங்க முடிச்சு அவுக்காம எத்தனை முடிச்ச நீங்க அவுத்தாலும் அந்த முடிச்ச நீங்க முழுசா அவுக்க முடியாது. அதனால இந்த நாதம் என்கின்ற மாயையை நாம் நீக்கினாலே மித்த எல்லா மாயைகளையும் நீக்குகின்ற அந்த செயலுக்கு சமமாக இருக்கின்றது. இந்த மாயை அப்படிங்கிறதுனா என்ன, மாயை பற்றிய செய்தி என்ன அப்படின்னா, மாயை என்பது தோன்றி நின்று மறைகின்றது அப்படின்னு பார்த்தோம். மாயை என்பது ஒரு அதாவது அது இறைவனுடைய பரிக்கிரக சக்தி காரியப்படுகின்றது. காரியப்பட்ட பரிக்கிரக சக்தி தான் மாயை அப்படின்னு நம்மளுடைய தத்துவங்கள் எல்லாமே. அதனால காரியமே படாத அளவுக்கு பெருமான்கிட்ட இருக்கு. இறைவன்கிட்ட வச்சிருக்கக்கூடிய மாயா சக்தியில ஒரே ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் நம்ம கெடுத்து தரான். மிச்சம் எந்த பகுதியையும் எந்த காலத்திலும் அவன் யூஸ் பண்ண மாட்டான். அவன் யூஸே பண்ண வேண்டிய அவசியமே வராது அப்படிங்கிற செய்தியெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். நம்ம இப்ப பாடலுக்குள்ளேயே போயிடலாம். சீரார் திருவடி தென் சிலம்பு சிலம்பொலிக்கே, ஆராத ஆசை அதுவாய் அடியேன் அகம் மகிழ, பேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய், பேரானந்தம் பாடி பூவள்ளி கொய்யாமோ. ஆக சிவபெருமானுடைய திருவடியிலே தின் சிலம்பு என்ற சிலம்பொலி இருக்கின்றது. இந்த சிலம்பொலிக்கு நம்ம பார்த்தோம், நிறைய பொருள்கள்லாம் பார்த்தோம். சிலம்பு என்பது விட்டு விட்டு ஒலிக்கக்கூடியது.
நம்முடைய கோழி கூவுதல கூட சிலம்பு கோழி சிலம்ப குருகும் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடல்ல கோழி சிலம்புதல் அப்படின்னு சொன்னோம். அதனாலதான் நம்மளுடைய குக்குடம் என்ற கொடியை நம்முடைய முருகப்பெருமான் தன்னுடைய கையிலே வைத்து அந்த சிலம்பொலியை அவன் அப்ப வந்து கால்ல காட்டிட்டு இருக்கான். நம்ம குருநாதர் வந்து தன்னுடைய சிலம்பொலியை கையில காமிச்சிட்டு இருக்காரு. இது குனிஞ்சு பார்க்காது அப்படின்றதுக்காக. அப்படிங்கறதுனால அந்த அந்த சிலம்பொலி தத்துவம் என்னைக்கு இந்த ஆன்மாவுக்கு கேட்க ஆரம்பிக்குதோ அப்போ இந்த ஆன்மாவுக்கு இந்த பிறவி என்ற அந்த அந்த தத்துவமானது விலக ஆரம்பிக்கின்றது. இந்த பிறவி என்ற அந்த தத்துவம் விலகுதல் அப்படிங்கிறது எதை குறிக்கின்றது? நம்மளுடைய பிறவி விலகணும் அப்படின்னா இந்த சிலம்புதல், இந்த சிலம்பொலி நமக்கு கேட்கணும். இந்த சிலம்பொலி கேட்டாலே ஒழிய நம்மளுடைய இந்த பிறவி என்ற இந்த மாயையானது நீங்காது. ஆக நம்ம பிறவி என்ற மாயை அறுக்க மாயையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய நாதத்தை வைத்தே அந்த பிறவி அறுக்கிறோம். அதாவது நாதம் என்பது பிறவியினுடைய ஒரு கூறு. அதை வச்சு அதுதான் தொடக்கம், அதுதான் முடிவும் கூட. ஆக இறைவனுடைய கலர்ச்சிலம்பொலி என்று இந்த ஆன்மாவினாலே மிகச்சிறப்பாக அறிய முடிகின்றதோ அவைகள் அனைத்தும் இந்த ஆன்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து. அதனால நாம நாதத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்க நமக்கு பெருமான் ரொம்ப சிறப்பா சொல்றது. இப்ப நமக்கு பெருமானுடைய திருவடி சிலம்பு மேல என்னைக்கு மாறாத பற்று வருகின்றதோ, பெருமானுடைய திருவடி சிலம்பு மேல என்னைக்கு மாறாத பற்று வருகின்றதோ அன்னைக்குதான் இந்த ஆன்மாவுக்கு பிறவியிலிருந்து நீங்குகின்ற ஆற்றல். அவன் திருவடியுடைய சிலம்பொலி கேட்கறதுக்கு இந்த ஆன்மாவுக்கு மாறாத பற்று இருக்கணும். அதுலயே முழுமூச்சு. இந்த ஆன்மாவுக்கு திருவடி மேல என்னைக்கு ஆசை வருதோ, அந்த கொண்ட ஆசை கூட எப்பொழுது அகம் மகிழ்கின்றதோ, போன அமர்வுல பார்த்தோம், நம்ம கொள்ளுகின்ற எல்லா ஆசையும் அகம் மகிழ்வை தருமான தராது. நீங்க பாத்தீங்கன்னா ஆசைப்படலாம், அந்த ஆசை என்ன பண்ணாது, அகமகிழ்வு என்று சொல்லுகின்ற அகமகிழ்ச்சியை கொடுக்குமா? ஒரு பொருள் ஆசைப்படுவோம், ஆனா அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும், ஆகா இதை நம்ம ஆசைப்பட்டது தப்பா போச்சு, இதை ஆசைப்படாம விட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஏற்படும். ஆக ஆசைப்படுதல் வேற, அந்த ஆசைப்பட்ட பொருளை கண்டு அகம் மகிழுதல் என்பது வேற. அதனால ஆறாத ஆசை அதுவாய். சிவபெருமானுடைய திருவடி மேல மட்டும் வருகின்ற ஆசை எப்படி இருக்கும்னா ஆறாத ஆசைன்னு சொன்னார். ஏன்னா ஆசைனால என்ன அடங்கும்? ஆசைனால என்ன ஆகும்? ஒரு காலத்துல ஒரு பொருள் மேல ஆசை வச்சாலும் என்ன ஆகும் சாமி? ஒரு பொருள் மேல ஆசை வைக்கணும்னா அழிவு கிடைக்கின்றது. ஆசையானது அடங்கிடும். ஆசையே அழிவுக்கு காரணம் யார் சொன்னாங்க? ஆசையே அழிவுக்கு காரணம் யார் சொன்னாங்க? ஆமா, புத்தர் தான் சொன்னாப்படி. ஆசையே அழிவிற்கு காரணம் அப்படின்னு புத்தர் தான் சொன்னாப்படி. ஆனா ஆசை அழிவுக்கு காரணம், ஆசை அழிவுக்கு காரணம் கேக்குறேன்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல, காரணம் சாமி கேக்குது. மத்த அடியார்களுக்கு எல்லாம் கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? நல்லது. ஆசையே அழிவுக்கு காரணம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆன் பண்ணிருங்க, எல்லாத்தையும் பாத்துருங்க. எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ பாத்து எல்லாரும் ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிருங்க. நல்லதா போச்சு. ஆசையே சொக்கனாதான் ஒரு நாளுக்கு இந்த ஒரே ஒரு கணத்துக்காக தான் அடியன் காத்துட்டு இருந்தேன். வேலமலம்மா விட்டு விட்டு கேக்குது சுவாமி, தாங்கள் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். நமச்சோம். அம்மா வசந்தாமா, ரொம்ப மகிழ்ச்சி அம்மாவை பார்த்தது, அவ்வளவு சந்தோஷம். மியூட் பண்ணிக்கலாம். நல்லது. எல்லாரும் உங்களுடைய முக தரிசனம் கொடுக்கும்போது அடியன் வந்து இன்னைக்கு சொல்லனாத ஒரு 10 நாளா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சக்கையா புளியிற வேலை இருந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கெல்லாம் வந்து அப்படியே கம்ப்ளீட் ட்ரைன்ட் அவுட், எனர்ஜியா போச்சு. இருந்தாலும் அப்படியே தடுமாறி எங்க அடியார்களை பார்த்துட்டா போதும். இந்த ஒரு காரணம் தான். நான் எல்லாம் சும்மா உப்புக்கு சப்பானி தான். எது திருவாசகம்லாம் உப்புக்கு சப்பானி தான். எனக்கு உங்களை பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இந்த திருவாசகம் நான் அதை வச்சு அது மூலமா உங்களை வந்து பார்த்துட்டு இருக்கேன்னு தவிர மற்றபடி திருவாசகம் பெருசா அதெல்லாம் சொல்லி அது என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண போறது. எனக்கு இதுதான் கூலி. அந்த கூலி எல்லாரும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு உண்மையிலே ஊர்லயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப புத்தன் சொன்னதுதான் ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுகின்றது இந்த புத்தன் சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா அது உண்மையானு யோசிச்சு பார்த்தோம்னா இல்ல. ஆசைக்கும் காரணம் அறியாமை தான். ஒரு பொருள் மேல ஆசைக்கு ஏன் வருதுன்னா அறியாமைனால. அதனால ஆசையினுடைய ஆணி வருதுன்னா அறியாமை. அதை வந்து நீக்கிட்டோம்னா ஆசை வராது, அப்புறம் அழிவும் வராது, இறைவன் திருவடியிலே இருக்கலாம்.
அதனாலதான் புத்த சமயம் முழுமை பெறல. அவங்க காய்ச்சலுக்கு மட்டும்தான் மருந்து தராங்க. காய்ச்சல் ஏன் வந்துச்சு அப்படின்னு காரணத்தை அவங்க அறிவதே இல்லை. அதனால அவங்களுடைய சமயம் அப்படியே அதோடய நின்றுச்சு. அப்போ பெரும் ஆசைன்னு ஒரு பொருள்ல பட்டோம்னா அது அடங்கும். ஒரு நாள் ஆசை என்னைக்கு இது ஒரு பொருள்ல படுறோமோ அது ஆசையானது அடங்கும். ஆனா இறைவன் திருவடி மேல வைக்கின்ற ஆசை மட்டும் என்ன ஆகக்கூடாதுன்றாரு சுவாமி. ஆசை அதுவாய் என்ன ஆசையா இருக்கணுமா? ஆறாத ஆசை அதுவாய். ஆறாத ஆசையா இருக்கணும். நமக்கெல்லாம் அப்படி இருக்கா? எனக்கெல்லாம் இல்லப்பா. நான் பிராங்க்லி ஸ்பீக்கிங் அப்படிலாம் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து படிச்சாலே ஒரு மாதிரி என்னடா இது, சரி பாவம் உலகவியல் கொஞ்சம் போயிட்டு வருவோமே, ரொம்ப போர் அடிக்கிறானே அப்படின்ற எண்ணம் தான் வருதே தவிர முழுவதுமா அவன்கிட்டயே அனுபவிக்கிறது வர மாட்டேங்குதுல்ல. உண்மைதானே? இப்ப ஒரு நாள் பூரா உட்காந்துட்டோம்னா நம்மளே அறியாம போர் அடிக்கும். ஒரு நாளைக்கு பூரா ஒரு 10 படம் பார்த்தாலும் போர் அடிக்க மாட்டேங்குது. 10 படம் பாக்குறோம், தொடர்ந்து வெப் சீரிஸ் பாக்குறோம், அந்த பாக்குறோம், நாடகம் பாக்குறோம், என்னமா பாக்குறோம், போர் அடிக்க மாட்டேங்குது. ஆனா இவன் மூஞ்சியவே 10 நிமிஷம் பாத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, ஆடா போடாடே போடான்ட்டு அப்புறமேல பாத்துக்கலாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு வந்தா தான். என்ன பொறுத்தளவுக்கு அப்படிதான் இருக்கு. மற்ற அடியார்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கெல்லாம் கண்டிப்பா பிரேக் தேவைப்படும். நான் பிரேக் எடுத்துட்டு நான் கொஞ்சம் உலகவியலுக்குள்ள போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமா போயிட்டு திரும்ப வந்தா தான் எனக்கு திரும்ப அந்த ஃபுல் ஃபிளெட்ஜ் தான் அவனை அனுபவிக்க முடியும். தொடர்ந்து அனுபவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்படியே தொய்வு ஏற்படுது. எனக்கு அது ஏற்படுது. அடியார்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை. மன்னிக்கும் ஐயா, ஐயா இடையூறுக்கும். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடும் ஆசை அருமின்னு சொல்றாங்களா? அப்ப அதுக்கு என்னங்க ஐயா போன மறுபடியும் சொன்னோம். ஆசை அருமின் ஈசனோட ஆகிலும் ஆசை அருமின் நம்ம சொல்லியிருக்காரு நம்மளுடைய திருமூலர். எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, ஆசை எதுக்கு மேல படுவோம் அப்படின்னா, தனக்கு சொந்தமில்லாத பொருள் மேல படுவதுதான் ஆசை. தனக்கு சொந்தமான பொருள் மேல வைப்பது பேரு பற்று. தனக்கு சொந்தமான பொருள் மேல பற்றுறது பற்று. மனைவி மேல வைக்கப்படுறது பற்று. இதே பக்கத்து வீட்டுக்காரங்க மேல வச்சிருந்தா அது பேர் ஆசை. அவ்வளவுதான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தனக்கு சொந்தமான பொருள் மேல மட்டும் இருக்கிறது தான் பற்று. தனக்கு சொந்தமில்லாத பொருள் மேல வச்சா அது ஆசை. அந்த ஆசை ஏன் சொல்ல வராங்கன்னா, சிவபெருமான் நமக்கு சொந்தமில்லாத பொருள் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. யார் சொல்ல வரா? நம்ம திருமூலர் சொல்ல வர்றாரு. சிவபெருமான் மேல ஆசை வைக்காத, ஏன்னா அவன் வேறவன் கிடையாது. அவன் உனக்கு சொந்தமான பொருள் மேல யாராவது ஆசை வைப்பாங்களா? எனக்கு ஒரு சொந்தமா என்கிட்ட வீடு இருக்கு, திரும்ப நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுவேன். என்கிட்ட இல்லாத பொருளுக்கு தானே ஆசைப்படுவேன். என்கிட்ட இல்லாத பொருள் எனக்கு சொந்தமான பொருளுக்கு மேலதான் ஆசைப்படுவேன். அதனால ஆசை அருமின் ஆசையாடுமின் ஈசனோட ஆகிலும் ஈசனுடைய திருவடி மேல ஆசை வைக்க கூடாது. ஆனா தொலைச்சிட்டாரு. யார் தொலைச்சிட்டாரு? மணிவாசக பெருமான் இறைவனுடைய திருவடியை தொலைச்சிட்டாரு. ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. சாமி சித்திரம்மா கேட்கலையா? சாமி கேக்குது சாமி. நீங்க உங்களுக்கு நெட்வொர்க் யாருக்காவது கேட்கல அப்படின்னா அவங்க விட்டுட்டு இப்பதான் சொல்லுங்க சாமி. அப்போ நீங்க ஆசையை விட சொல்றீங்க. மாணிக்கவாசக பெருமான் ஆசை பத்தே பண்ணிருக்காரு. அதைத்தான் சொல்ல வரேன் சாமி. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். பெருமான் என்ன சொல்லிட்டாரு? ஆசைய இறைவனுடைய திருவடியா இருந்தாலும் ஆசைப்படக்கூடாதுன்னு திருமூலர் ஏன் சொல்லியிருக்காருன்னா, திருமூலருக்குள்ளேயே சிவபெருமான் இருக்காரு, பிரிதோர் இடத்துல இல்ல. நீங்க பிரிதோர் இடத்துல இருக்கிற மாதிரி நினைச்சாதானே ஆசைப்படணும். அதனால பெருமானுடைய திருவடிக்கு ஆசைப்படாதீங்க, அவன் உனக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டாரு. ஆனா மணிவாசக பெருமான் என்ன பண்றாரு? அவர் திருவடியை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறார். மணிவாசக பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா, சிவபெருமானுடைய திருவடியை தொலைச்சிட்டேன்னு நினைக்கிறாரு. அதனால அந்த திருவடி மேல என்ன பண்ணிருக்காரு? அந்த திருவடி சிலம்பொலி மேல என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசை இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா தங்கிட்ட இல்லாத பொருள் மேலதான் ஆசைப்படணும். அதனால ஆசைப்படும். அந்த ஆசை எப்படி இருக்கணும்னா சாமி, ஆறாத ஆசை அதுவாய். நீங்க பாத்தீங்கன்னா, ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படின்னு ஆசைப்பட்டுன்னு 10 பாட்டுல ஆசைப்படுறாரு. 10 பாட்டுல ஆசைப்படுறாரு நம்ம சாமி. ஒவ்வொருத்தவங்களுடைய அப்ரோச் தான், வேற ஒண்ணு இல்ல. ஒவ்வொருத்தவங்களுடைய அப்ரோச். அவர் என்ன சொல்றாரு? திருமூலர் ஆசைப்படாதீங்க. என்ன காரணத்தை சொல்றாரு? நம்ம கிட்டதான் சாமி இருக்கு, ஆசைப்படுற. இவர் என்ன பண்றாரு? தொலைச்சிட்டனே, நான் அவனை திரும்ப பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லி அவன் மேல ஆசைப்படுறான். ஆக பெருமான் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரணமும் இருக்கு. பெருமான் மேல ஆசைப்படணும். இறைவன் உங்களுக்கு பிரிநிலையாக நிக்கிறான். அவனுக்கு ஒரு பிரிநிலையா நிக்கிறான்னா அவன் மேல ஆசைப்படுங்க. அது ஆறாத ஆசையா இருக்கணும்னு சொல்றேன். இறைவன் உங்களுக்குள்ள உள்நிலையா இருந்தா ஆசையே தேவையில்லை, அவன் மீது பற்றும் தேவையில்லை, அவனை இருக பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சுவாமிகள் சொல்றாங்க. அதனால 2 பொருளும் சுவைதான். ஆனா இது என்ன காரணத்துல நின்று சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆக ஆறாத ஆசை அதுவாய்ன்னு ஏன் சொல்றாரு? எதை சொல்றாரு? ஏற்கனவே இருக்கக்கூடிய சிலம்பொலி மேல எனக்கு ஆசை வரணும் சாமி. அந்த ஆசை எப்படி இருக்கணும்? போகவே கூடாது. அந்த ஆசை போகாம என்ன தரணும்னா அகம் மகிழ வேண்டும்.
ஏன்னா ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம், அந்த ஆசை பொருள் கிடைச்சா அதனால ஏற்படுகின்ற அத விஷயத்த துன்பம் தானே படுறோம். அதனால துன்பப்படாத இறைவனோட திருவடி மட்டும்தான் என்ன இல்ல அதுல ஆசு இல்லாத இன்பம், ஆசு இல்லாத ஒரு இன்பம் உடைய ஒரே ஒரு பொருள் இறைவனுடைய திருவடிதான். மற்ற எல்லா இன்பத்திலையும் ஆசு இருக்கு, மாசு இருக்கு, மறு இருக்கு. எல்லா இன்பத்திலையும் இலையோடிய துன்பம் இருக்கு. ஆனா இறைவனுடைய திருவடியில மட்டும்தான் ஒரு சின்ன இழை கூட இல்லாத புனிதமான ஒரு இன்பம் இருக்கு. அது மட்டும், அந்த இன்பம் தான் என்ன இன்பம்? இறப்பில் இன்பம். இறக்கவே அந்த இன்பம் வந்து ஒரு நாளும் இறந்து போகும். சரியா? அதனால இறைவனுடைய திருவடி இன்பம். ஆகா, முக்கியமான செய்தி, முக்கியமான செய்தி. ஆகா ஆகா பெருமானே, என்ன அழகான ஒரு செய்தியை கொடுத்து நான் பாருங்களேன். இப்போ எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாமா? முக்கியமான செய்தி, உள்ளே போயிடலாம். சீரார் திருவடி சிலம்பு சிலம்பொழிக்க. ஆசை என்றால் குற்றம், ஆசை என்றால் குற்றம். ஆசை இல்லாத இன்பம் எதுன்னா இறைவனுடைய திருவடி. குற்றமே இல்லாத இன்பம் இறைவனுடைய திருவடி. இப்போ 3 பொருள் இருக்கு. என்ன பொருள்? 3 பொருள் இருக்கு. என்ன பொருள்? பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள் இருக்கு. இந்த 3மே சத்து பொருள். எல்லாமே சத்து பொருள். என்னது? நிலைத்த பொருள். 3மே சத்து பொருள். இப்போ இது இருக்கு இல்லையா, நம்ம பாசம் இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் விட்டுருக்கோம். நீங்க இங்க மட்டும் சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டு போறோம். இந்த பாசம் இருக்கு இல்லையா, அந்த பாசம் என்ற சடப்பொருளுக்கு என்ன தத்துவம், பாசம் என்ற அந்த சடப்பொருளுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, பாசம் என்ற பொருளுக்கு அது சத்து பொருள்னு சொல்லுவோம். பாசம் என்ற பொருளுக்கு சத்து பொருள். அது சத்து மட்டும்தான், எப்பயுமே நிலைத்துதான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இந்த பசு என்ற பொருளுக்கு என்னன்னா சத்தாவும் இருக்கும், அதே சமயத்துல சித்தாவும் இருக்கும். சித்துன்னு என்ன அர்த்தம்? சித்துன்னு என்ன அர்த்தம்? அறிவு. சித்துன்னு என்னது? அறிவு. அப்போ பாசம் என்பது சத்து பொருள், பசு என்பது சத்து பொருள் கூட்டல் சித்து பொருள். எல்லாமே இப்ப 3க்குமே சத்து பொருள் தான். சத்துனா என்னது? சத்து பொருள்னா சத்திய பொருள், நிலைத்த பொருள் அர்த்தம் சத்துனா. அப்போ பதி, பசு, பாசம் 3க்குமே என்ன வரும்? சத்து வந்துடும். 3மே சத்து, நிலைத்த பொருள், மாறவே மாறாது. புரியுதுங்களா? 3மே சத்து பொருள். இப்போ அப்போ பாசத்துக்கும் பசுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த பாசத்துக்கு சித்து கிடையாது. சித்துன்னு என்னது? அறிவு. சித்துன்னா அறிவு. இந்த பாசத்துக்கு சித்து கிடையாது. இதுக்கு என்ன இருக்கு? யாருக்கு? இந்த பசுக்கு என்ன இருக்கு? சித்து இருக்கு. அப்ப சத்து கூட்டல் சித்து, அது என்னது? அது பேரு பசு. நிலைத்தும் இருக்கும், அறிவோடையும் இருக்கும். நல்லா கவனிக்கணும், ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த பசு என்ன ஆகும்? நிலைத்தும் இருக்கும், நிலைத்தும் இருக்கும், அதோட சேர்த்து அறிவாவும் இருக்கும். நிலைத்தும் இருக்கும், அதோட சேர்த்து அறிவாவும் இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய இந்த பசுவனுடைய இலக்கணம். நம்ம பசுன்ற உயிரினுடைய இலக்கம். சிவபெருமான் இருக்கான் இல்லையா, சிவபெருமான் இப்ப அவன் ஒருத்தன் தான் பதி. அவனுக்கு என்ன இருக்கும்னா சத்து இருக்கும், சித்தும் இருக்கும். அவனுக்கு சத்து நிலைத்தும் இருப்பான், அறிவும் இருக்கும், பிளஸ் கூட்டல் ஆனந்தமும் இருக்கும். அப்போ புரியுதுங்களா? அப்ப சிவபெருமான் கிட்ட என்ன இருக்கு? சிவபெருமான் கிட்ட என்ன இருக்கு? சத்து இருக்கு, சித்து இருக்கு, பிளஸ் ஆனந்தமும் இருக்கு. அப்போ சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம், சச்சிதானந்தம் அப்படிங்கிறது அது யாரை குறிக்கும்? யார ஒருத்தரை மட்டும்தான் குறிக்கும்? பதியாகிய சிவபெருமானை மட்டுமே குறிக்கும். சத்தும் இருக்கும், சித்தும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். இந்த உயிருக்கு என்ன இருக்கும்? இந்த பசு உயிர்களுக்கு என்ன இருக்கும்? சத்து இருக்கும், சித்து இருக்கும். என்ன இருக்காது? என்ன இருக்காது? ஆனந்தம் இருக்காது. ஆனந்தம் இருக்காது. இதுக்கு என்ன இருக்காது? நம்மளுடைய பாசத்துக்கு அறிவும் இருக்காது, ஆனந்தமும் இருக்காது. அறிவும் இருக்காது, ஆனந்தமும் இருக்காது. எந்த பொருளுக்கு அறிவும் இல்லையோ ஆனந்தமும் இல்லையோ அந்த பொருள்னா என்னது? சடப்பொருள் அர்த்தம். மனிதனா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், மனிதனா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு அறிவும் இருக்காது, ஆனந்தமும் இருக்காது, அவங்கள சேர்த்துக்கலாம். இப்போ ஆனந்தம் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு? சிவபெருமான் மட்டும்தான். சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளா எங்க அப்பாட்ட கேட்பேன், ஏப்பா ஏன்பா ஆனந்தன்ற பேரு எனக்கு வச்சீங்க?
இந்த ஆனந்த்ன்ற பேரை வச்சீங்களே, முதல் வார்த்தையா ஏன்னு வைக்கிறதுனால எல்லாம் என்னையத்தான் கூப்பிட்டு எல்லாரும் இங்க சாரெல்லாம் கூப்பிட்டு திட்டுறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க எல்லாத்துக்கும் ஆனந்தன் பேரு. இந்த பொருள் அடியன் கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், ஆஹா ஆனந்தம் என்ற பொருள் சிவத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் என்னவோ தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பத்தி அந்த பேரை வச்சிருக்காரு நினைச்சு இன்னைக்கு நினைச்சு ஆனந்தப்பட்டேன். ஆஹா ஆகா, ஆனந்தம் என்ற பொருள் சிவத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற யாருக்கிட்டும் இருக்காது. இந்த முக்தி நிலையில, முக்தின்னு சொல்றோம் இல்லையா, முக்தி நிலையில சிவபெருமான் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருள் எது? நம்ம கிட்ட இல்ல, ஆனா சிவபெருமான் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பொருள் எது? ஆனந்தம். அதனால முக்தி நிலையில சிவபெருமான் ஆனந்தத்தை கொடுக்க இந்த ஆன்மா ஆனந்தத்தை வாங்கி அனுபவிக்கிறதுக்கு பேருதான் முக்தி. சிவபெருமான்கிட்ட போய் ஆனந்தத்தை வாங்கும் இந்த ஆன்மா, ஆனந்தத்தை இந்த ஆன்மா வாங்கிக்கும். இந்த ஆனந்தத்தை ஆன்மா வாங்கி அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான். அப்ப முக்தியில கூட என்ன சொல்லுது, இந்த ஆன்மா யாருக்கிட்டதான் ஆனந்தம் வாங்கணும்? இந்த ஆன்மா கிட்ட சொந்தமா ஆனந்தம் கிடையாது. இந்த ஆன்மா கிட்ட சொந்தமா ஆனந்தம் கிடையாது. சொந்தமா அறிவு இருக்கானா, சொந்தமா அறிவு இருக்கு, ஆனா இந்த ஆன்மா கிட்ட இது இல்ல, சொந்தமா ஆனந்தம் இல்ல. சிவபெருமான்கிட்ட வாங்கினாத்தான் வரும், சிவபெருமான் கிட்ட வாங்கினாத்தான் வரும். அதனால ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதுதான் முக்தி நிலை. இந்த ஆனந்தத்தை தரவிடாம தடுத்துட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் மாயை. மாயைன்னு நீங்கும் போது என்ன கிடைக்கும்? பெருமான்கிட்ட இருந்து ஆனந்தம் இந்த ஆன்மாவுக்கு வரும். இப்ப இன்னொரு விஷயம், அன்பு. ஆனந்தத்தை எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, ஆனந்தத்தை பெருமான் ரெண்டு விதம் வாங்க முடியும். அன்பு கூட்டல் அருள், ரெண்டுமே பார்த்திருக்கோம். அன்புனா என்ன சாமி, அருள்னா என்ன சாமி? அன்புனா என்ன, அருள்னா எதிர்பார்ப்புல செய்யறதுங்க ஐயா. அன்புனா எதிர்பார்ப்புல செய்யறது, அருள்னா பெருமான் நமக்கு கொடுக்கறது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அதாவது நாம பெருமான் மேல வைக்கிறதுக்கு பேரு அன்பு, பெருமான் நம்ம மேல வைக்கிறதுக்கு பேரு அருள். புரிஞ்சிருச்சுங்களா? நாம பெருமான் மேல வைக்கிறதுக்கு பேரு அன்பு. கண்டிப்பா பெருமான், நீங்க எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பெருமான் ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்குறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, நீங்க பெருமான் நீங்க பக்தி செய்தாலும் கூட அவன் எனக்கு உங்களுக்கு என்ன கொடுக்குறான்? ஆனந்தத்தை கொடுக்குறான். ஆக நீங்க பெருமான் மேல வைக்கிறதுக்கு பேர் என்னது? அன்பு. பெருமான் உங்களுக்கு மேல வைக்கிறதுக்கு பேர் என்னது? அருள். அந்த அன்பை கொடுத்து அவனுடைய அருளினாலே ஆனந்தத்தை பெறுகிறோம், அவ்வளவுதான். அவன் அருள் என்ற மீடியத்தின் மூலமாக இங்க கரண்ட் கம்பியில மூலமா கரண்ட வாங்குறது மாதிரி பெருமானுடைய அருள் என்ற அந்த கம்பி மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஆனந்தம் என்ற கரண்ட வாங்குறோம். அவன் அருள் மட்டும் வந்துட்டா பெரிதாக இல்லை, ஆனந்தமும் நாம் பெறணும். புரியுதுங்களா? அப்போ ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு, ஆனந்தம் நம்ம கிட்ட இல்ல, அது பெருமான் கிட்டதான் இருக்கு. இங்க ஆனந்தம் கிடைக்கும், அங்க ஆனந்தம் கிடைக்கும், நம்ம போறதெல்லாம் என்ன ஆனந்தம் அப்படின்னா அது சிறிய இன்பம் அல்லது சிற்று ஆனந்தம். அதெல்லாம் சிற்று ஆனந்தம். பெருமான்கிட்ட கிடைக்கிறது என்னது? பேரானந்தம். அவன்கிட்ட கிடைக்கிறது தான் அந்த பேரானந்தம் தான் ஆனந்தம் ஒரிஜினலா. இதெல்லாம் ஆனந்தத்தோட டூப்ளிகேட். நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் கூட்டுகிறாய் பாடுறோம்ல குழந்தைய பார்த்து, அந்த ஆனந்தம். மனைவி மேல வச்சிருக்கிற ஆனந்தம், அதுக்கடுத்து ஒரு மசால் வடை மேல வச்சிருக்கிற ஆனந்தம், எல்லா ஆனந்தமும் கொஞ்சம்தான். அந்த ஆனந்தம் என்ன ஆனந்தம்? அந்த ஆனந்தம்லாம் சிற்றானந்தம், சிறிய ஆனந்தம். பெருமான் கொடுக்குற ஆனந்தம் தான் எல்லாமே டூப்ளிகேட். அது மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாள்லயே கோல்டு கவரிங் மாதிரி பாக்குறதுக்கு சிக்கு சிக்கன் மின்னும். போட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? அது தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடும். அது மாதிரி சிவபெருமான் கிட்ட பெறுகின்ற ஆனந்தம் மட்டும்தான் பேரானந்தம் அப்படின்னு தெரிஞ்சா நாம அந்த நகையத்தான் வாங்குவோம். ஒரு கடை ஓப்பன் ஆயிருக்கு சாமி, ஒரு கடை ஓப்பனா இருக்கு. அந்த கடை தங்க நகை கடை. அந்த கடை தங்க நகை கடை. தங்க நகை கடை ஓப்பனா இருக்கு. யாரு வேணாலும் எப்ப வேணாலும் அள்ளிக்கலாம்னு சொல்லி அந்த கடை 24 மணி நேரம் ஓப்பனா இருக்கு. இன்னொரு கடை இருக்கு பக்கத்திலேயே, கல்யாணி கவரிங் கடை இருக்கு. ஆனா கூட்டம் பாத்தீங்கன்னா கல்யாணி கவரிங்ல தான் அள்ளுதே தவிர உள்ள போய் தங்க நகை கடையில போய் தங்கத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கும்
நேரம் இல்ல, ஒருத்தரும் அந்த பக்கம் போறதில்லை. அந்த மாதிரிதான் சிவபெருமான் தன்னுடைய தங்க நகைக்கடையை ஓபன் பண்ணி 24 மணி நேரம் நமக்காக காத்திருக்கா. ஆனாலும் நம்ம கல்யாணி கவரிங்ல தான் போய் அள்ளி அள்ளி போட்டு நம்ம வந்துடுறோம். அது கடைசியில் திரும்ப கருத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் கல்யாணி கவரிங் தான் போறோமே தவிர ஒரு நாளும் தங்க நகையில போய் அங்க போய் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். ஆக அதனாலதான் பெருமான் என்ன சொல்றாங்க, அவனை பொன்னம்பலநாதன் பொன்னம்பலநாதன் அப்படின்னு அவனுக்கு நீலச்சாயம் வெளுத்து விடுபடு. அவனுக்கு பேர் பொன்னம்பலன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் தான் பொண்ணு, அவன் என்றுமே மாறாதவன். சரி, இந்த வரி முடிச்சாச்சு. அப்போ சீரார் திருவடி தின்சிலம்பு சிலம்பொழிக்கே ஆறாத ஆசை அதுவாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய். மிகப்பெரிய தேர்கள் ஓடுகின்ற வீதிகளை உடைய பெருந்துரையானுடைய திருநடம் செய்கின்ற காட்சியை. அவ்வளவுதான். அப்போ முக்கியமான செய்தி, தேரார்ந்த வீதி பெருந்துரையான். அப்ப தேர், சைவத்துல தேர் அப்படின்னு தேர் எல்லா கோயிலுக்கு இருக்கா இல்லையா? வைணவர்களுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. இருக்கிறதே பெரிய தேர் எங்கதான் இருக்கு? இருக்கிறதே பெரிய தேர் திருவாரூர் தேரா? அப்படியா? சைவர் இல்ல, மொத்தமா டோட்டல் இந்தியாவுக்கே பெரிய தேர் எது? தமிழ்நாட்டுக்கே பெரிய தேர் எது? ஸ்ரீவில்லிபுத்தூர் தேருங்கய்யா. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேர் தான். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேர் தான் பெரிய தேர் இருக்கிறது. இல்லைங்க, திருவாரூர் தேர் தான் வந்து பெரிய தேரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் தான் பெருசு. அப்படிங்களா? இல்லைங்க சாமி, அழகுதான், ஆனா பெரிய தேர்ன்னு பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஆமா, அந்த வசரம் வந்து ஐயா சாமி சந்திரமா. சரி, இப்போ சரவணையா அந்த சந்திரமா சொல்ல வந்ததுங்கய்யா, ஸ்ரீவில்லிபுத்தூருடைய கோபுரம் தான் நம்மளுடைய தமிழக அரசு முத்திரை. அது ஓகே. ஆனா தேர் வந்து ஆண்டாளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேர் தான் எல்லா தேருக்கும் பெருசு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது சரி, அது ஐயா சொன்னதுக்கு அப்புறம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் வந்து தமிழக இளஞ்சியம் அந்த முத்திரை. ஆனா தேர் வந்து ஆண்டாளுடைய தேர் தான். ஆமா ஆமா. அதனால நீங்க கேட்டு பாருங்க, ஐயாட்ட சொல்லியாச்சு. நம்ம ஐயா தரவுகள் கொடுத்துருவாங்க சாமி. அதாவது கும்பகோணத்துல சாரங்கபாணி தேர் வந்து அவருடைய தேர் வந்து 110 அடி, திருவாரூர் தேர் வந்து ஆழித்தேர் 96 அடி, திருநெல்வேலி நெல்லையப்பருடைய தேர் 85 அடி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய தேர் 75 அடி. அதனால முதல்ல உள்ளது கும்பகோணம் சாரங்கபாணி, இரண்டாவது ஆழித்தேர் திருவாரூர். சரி சரி. அப்போ இந்த தேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு வந்தது? தேர் இழுக்கிறது, ஒவ்வொரு கோயில்லையும் தேர் இழுக்கிறது அப்படிங்கிற அந்த சாஸ்திரம், அந்த சம்பிரதாயம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் அப்படிங்கிற முதல் தேர் எங்க உருவாக்கப்பட்டது? உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே முதல் தேர் என்பது எங்க உருவாக்கப்பட்டது அப்படின்னா அது தேவலோகத்துலதான். தேவலோகத்துல எப்ப உருவாக்கப்பட்டது? 3 பேர் யாரு? அந்த முப்புராதிகள் என்று சொல்லுகின்ற 3 பேர். அது யாரு? வித்யுன்மாலி, சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3 பேரு. அந்த 3 பேரும் சேர்ந்து அவர்கள் எல்லாம் வந்து பெருமான்ட்ட வரங்கள் கேட்டு என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் வந்து ஒரு இரும்பு கோட்டையும் தங்க கோட்டையும் வெள்ளி கோட்டையுமாக 3 பேரும் சுத்தினாங்க. அதனால அவர்களை அழிப்பதற்காக பெருமான் வந்து என்ன பண்ணான்? அவன்கிட்ட வந்து பெருமான்ட்ட வந்து போய் சொன்னாங்க. என்ன கேட்டாங்க? சுவாமி, அவரை நீங்க அழிச்சிருங்க, 3 கோட்டையை அழிச்சிருங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ணி தரோம்? அழிச்சிருங்கன்னு சொன்னா பத்தலையா? அதுக்கு என்ன பண்ணலாம்? நாங்க பண்ணி தரோம் சாமி, தேர் பண்ணி தரோம்னு சொல்லி அவர்கள் முதல்ல தேர் செய்தார்கள். நல்லா கவனிக்கணும். தேர் இழுக்கிறது எதுக்காகன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நாளாவது கண்டிப்பா தேர் இழுத்திருக்கணும். தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு தடவையாவது வடம் பிடித்து தேர் இழுக்கணும். அந்த தேர் இழுக்கும் போது இந்த நினைப்பை மனசுல சுமந்து இழுக்கணும். அதுக்காகத்தான் தேர் இழுக்க சொல்றாங்க. அதான் ரெண்டே நினைப்பு தான். அதனால இந்த தேர் என்பது எதற்காக உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் என்பது என்ன அப்படின்னா, முதல் தேர் என்பது எங்க உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த முப்புராதிகளை அழிப்பதற்காக தேவதச்சர்கள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து ஒரு தேர் எழுப்பினாங்க. இதை பத்தி நம்ம நிறைய சிந்திச்சுட்டோம், ரொம்ப உள்ள போகல. இந்த முப்புராதிகள் வந்து இருந்தாங்க. இந்த முப்புராதிகளுக்கு கீழே நிறைய அரக்கர்கள் இருக்காங்க. அவங்க 3 பேர் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு கீழே என்ன பண்ணாங்க? நிறைய அரக்கர்கள், அவங்களுடைய டிசைபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, சீடர்கள்.
அவங்க எல்லாரும் கதை சொல்லலாம், கொஞ்சம் கவனிக்கலாமே, எல்லாரும் கொஞ்சம் ஆன் பண்ணி உங்க முகத்தை காட்டலாம், அப்பதான் கொஞ்சம் கதை சுவாரஸ்யமா இருக்கு முடிஞ்சா. அப்போ முப்புராதிகள் சுத்தி வரும்போது அவங்க முப்புராதிகளுக்கு உள்ள யாரும் இருந்தா நிறைய பேர் உள்ளுக்குள்ள நிறைய பேர் வந்து அவங்களுடைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. இதுல முப்புராதிகளுக்கு போய் யார் வந்து உபதேசம் செய்தா அப்படின்னா, முப்புராதிகளுக்கு வந்து சிவ சமயத்தை விட்டுட்டு நீங்க புத்த சமயத்தை தழுவணும்னு சொல்லி புத்தனே போய் அவர்களுக்கு உபதேசம் செய்தார். புத்தன், ஆதி புத்தன் சொல்லுவோம், ஆதி புத்தர். நம்ம இவர் இருக்கார் இல்லையா, சித்தார்த்தர்னா கௌதம புத்தர் இருக்கார் இல்லையா, கௌதம புத்தர் வந்து ஆதி புத்தன் தோன்றி பல நூற்றாண்டுகள் கழிச்சுதான் அவர் உள்ளே வர்றாரு. அதுக்கு முன்னாடியே புத்த சமயம் இருக்கு, அவரு தோற்றுவிக்கல. அவருக்கு முன்னாடி ஆதி புத்தன் என்ற சமயம் இருக்கு, அவர் தான் தோற்று வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆதி புத்தன் என்ன பண்ணிருக்கான்னா அங்க இருக்கிறவங்களை போய் சமயத்தை மாத்திருக்கான். எல்லா சமயத்தை பூரா மாத்தி சிவ வழிபாடு செய்ய வேணாம், நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, கடவுள்னு ஒருத்தர் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி புத்த சமயம் தானே சொல்லுது. அதனால இதெல்லாம் சொல்லி தன்னை அறிவதுதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அப்படி அதனால அவர்கள் எல்லாம் அதே மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒரு 3 பேர் மட்டும் என்ன பண்ணல, சிவபூசையை விடல. அந்த கூட்டத்துல எல்லாரும் புத்த சமயத்தை தழுவிட்டாங்க. அந்த கூட்டத்துல 3 பேர் மட்டும் என்ன தழுவல, சிவபூசைய விடல. இப்போ சாமி அவங்கள அழிக்கணும். அழிக்கிறப்ப உள்ள யார் இருக்கா, உள்ள 3 பேர். இந்த 3 பேர் சிவபூசை பண்ற 3 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 3 பேர் அவங்கள வந்து என்ன பண்ணணும், சாமி அவங்களுக்கு அருள் செய்ய நினைக்கிற. அப்படி இப்போ இந்த ஆதி புத்தன் யாரு அப்படின்னு சொல்லுது. ஆதி புத்தன் யாரும் இல்ல, திருமாலுடைய உப அவதாரம் அப்படின்னு சொல்றோம். திருமால் இருக்காரு இல்லையா, திருமாலுக்கு 10 அவதாரம் என்பது என்ன அப்படின்னா அது நிறை அவதாரம், நிறை அவதாரம். உப அவதாரம் இருக்கு, இந்த சைத்தன்யரு, அதுக்கப்புறம் வந்து தன்வந்திரி, இது மாதிரி கொஞ்சம் உப அவதாரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு புத்த அவதாரம், அது ஒண்ணு திருமாலனுடைய உப அவதாரம் புத்த. என்னங்கடா புது கதையா இருக்கு நீ கேட்கலாம்ல, என்னடா புது கதையா இருக்கு, வாய்ப்பு வந்ததெல்லாம் சொல்லுவேன், எதை நான் கேட்கணும்னா நீ எதை வேணாலும் சொல்லுவேன், நாங்க அதை நம்பணும் அப்படின்னு. ஆனா அது இதுக்கு உதாரணம் வந்து இப்ப ராமர் கோயில் கட்டிருக்காங்களா, அத ராமர் சிலையில சுத்தி புத்தரா வடிவமைச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இப்போ அந்த 10 அவதாரங்கள்ல ஒன்று புத்தர்கள் இருக்காங்களா, ஆதி புத்தர் திருமால் தான் அப்படின்னு புத்தர்களும் எடுத்திருக்காங்க. இன்னும் பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ள போனீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில்ல இப்பதான் நம்ம ராமர் கோயில் கட்டிருக்காங்க. ஜெகநாதர் கோயில் எவ்வளவு பெரிய பழமைன்னு தெரியும். பூரி ஜெகநாதர் கோவில்ல வரிசையா உப அவதாரங்கள் இருக்கா. இன்னும் போனீங்கன்னா உப அவதாரங்கள்லாம் இருக்கா. அதுல ஒண்ணு புத்த அவதாரம். இன்னும் புத்தருடைய அந்த விஷயம் அங்க வச்சிருக்காங்க. புத்த மதம்ன்றது எதுக்குள்ளதான் வருது, திருமால் தோற்றுவித்த மதமா தான் வருது. திருமாலுடைய அந்த அந்த செய்தி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப திருமாலை பத்தி சொல்றப்போ ஒரு செய்தி மட்டும் தக்குல். அப்போ திருமாலுடைய அவதாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நிமிஷம் சாமி தெளிவா இருக்கா இல்ல லைட் ஒரு மாதிரி டிம் ஆயிடுதா சாமி, ஒரு மாதிரி கிளீனா இருக்கா இல்ல டிம்மா தெரியுதா? ஓகே டிம்மா இருக்குங்க ஐயா. இந்த ஒரு நிமிஷம். ஆமா டிம்மா தான் தெரியுது. சொக்கநாதா, இதுல ஒரு செய்தி மட்டும் நம்ம கொஞ்சம் சொல்லிட்டு போய்க்கிறேன். நான் இது வந்து கொஞ்சம் முக்கியமான செய்தி, முடிஞ்சா நீங்க கேட்டுக்கலாம். டைம் ஆயிடுச்சா? எனக்கு கரெக்டா டைம் வந்து இங்க 6:45, 7 o'clock என்ன சாமி, 7 o'clock 9:30, 9:20 எனக்கு மணி அடிங்களா? சரிங்களா? 9:20 தானே? கரெக்ட் தானே? 9:20. 9:20 எனக்கு மணி அடிங்க. எப்பயும் 10 மணிக்கு முடிப்போம். இப்ப 9:20 மணி அடிங்க. அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கலாம். ஹாய். ஓகே. அப்போ திருமால் வந்து எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அவங்களுக்கு பாஞ்சராத்திரிகள்னு பேரு. திருமாலுடைய வழிபாடு செய்யறவங்களுக்கு பேரு நம்மளுடைய சித்தாந்தப்படி பாஞ்சராத்திரிகள்னு அவங்களுடைய அந்த சமயத்தை பின்பற்றவங்களுக்கு பேரு. அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய வேதம் அவங்களுடைய வேதம், அவங்களுக்கு எது வந்து பிரமாணம்,
அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு எது பிரமாணம்? நம்மளுடைய பாஞ்சராத்திரிகள் என்று சொல்லுகின்ற திருமால வழிபாடு செய்றாங்க, அவங்களுக்கு எது சாமி பிரமாணம்? எதுதான் அவங்களுடைய இது நூலு? அவங்க நூல் எது? 4000 திவ்ய பிரபந்தங்க ஐயா. 4000 திவ்ய பிரபந்தமா? 4000 பிரபந்தம் அவங்களுக்கு வந்து தோத்திரம் சரிங்களா? தோத்திரம். அவங்க ஒரு அவங்க வந்து ஒரு தீர்ப்பு சொல்லணும், ஒரு விஷயம் சொல்லணும், பின்பற்றணும் அப்படின்னா அது எதை வந்து நீதி நூலா அவங்க பின்பற்றக்கூடிய நூல் எது சாமி? நீதியா? தோத்திரம் வந்து இப்ப நமக்கு வந்து நம்ம திருமுறையிலும் அருமை 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 பகவத்கீதை தான். பகவத்கீதையில பின்னாடி வந்ததுங்க ஐயா. அதற்கு முன்னாடி முன்னாடியே இல்ல வேதம் தான் முதல்ல. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க யமுனா சொல்லுங்க. வேதம் தான் முதல்ல, அப்புறம் பகவத்கீதை, அப்புறம் தான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம். ரைட். இப்போ வேதம் என்பது எல்லா சமயமுமே ஒத்துக்கொள்ளப்படுது. சாக்தம், கௌமாரம், இப்ப 6 வகை சமயங்கள் இருக்குல்ல, எல்லாமே அது ஒத்துக்குது. வேதம் காமன், அதுல கிளையா பிரியுது ஒவ்வொன்றும். இதுதான் என்னுடைய வழி நூல்னு சொல்லிட்டு அதுல பகவத்கீதையை அவங்களுடைய வழிநூலாக ஒரு பெரிய நூலாக வச்சு அதுதான் எங்களுடைய. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்லயே பாத்தீங்கன்னா பகவத்கீதை என்பது மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட நீதி போதனைகள். ஆனா பகவத்கீதை என்பது அர்ஜுனனை கண்ணன் பார்த்தார், இவர் உணர்ந்தார ஒழிய அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்க வெல்வான்னு எப்படி நம்ம தென்முக பரம்பொருளுக்கு சொல்றோமோ அது போல கிருஷ்ணன் பார்த்தாரு, அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டார். அதை வச்சு பின்னாளில் எழுதப்பட்ட நூல் தான் பகவத்கீதையை ஒழிய அவர் வாய் திறந்து எந்த மொழியும் பேசல. ஆக பகவத்கீதை அவங்க என்ன சொல்றாங்க, பாஞ்சராத்திரிகள் என்ன சொல்றாங்கன்னா அதுதான் எங்களுடைய வழிநூல், அதுதான் எங்களுக்கு பிரமாணமான நூல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய எல்லா இப்ப நம்ம தோத்திரத்துல எப்படி சாத்திரத்துல ஆன்மா கொள்கை மத்த எல்லாமே இருக்கோ அது போல இவங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து சொல்றாங்க பகவத்கீதையில என்ன சொல்ல வருதுன்னா முழுமுதற் பொருள் யாரு, முழுமுதற் பொருள் யாருன்னு சொல்றாருன்னா தன்னைத்தான் முழுமுதற் பொருளா சொல்றாரு. திருமால் தான் தன்னைத்தானே முழுமுதற் பொருள் அப்படின்னு சொல்றாரு. விஸ்வரூபம் எடுத்து காட்டுறாரு. எல்லாம் யாரு காட்டுறாரு? எல்லாமே நம்முடைய அந்த பார்த்த சாரதி என்று பார்த்தன் என்று சொல்லுகின்ற நம்முடைய பார்த்திபனாகிய அர்ஜுனனுக்கு காட்டுறாரு எல்லாமே. அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இவ்வளவு பகவத்கீதை முழுவதுமா நீ வந்து சொல்லியாச்சு, யாருக்கிட்ட? பார்த்தனுக்கு சொல்லியாச்சு. உன்னுடைய முழு முதல் தத்துவத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஆதி அந்த நீல அகலம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தன் யாரு? அவன் பேர் என்ன? நம்ம அர்ஜுனன் யார வழிபாடு செய்தான்? திரும்ப அர்ஜுனன் யார வழிபாடு செய்தான்? சிவபெருமானை வழிபாடு செய்தான். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, இது நம்ம 14 மெய்கண்ட சாஸ்திரத்துல வருது, இதுல சித்தியார்ல வருது. ஏன்னா ஒவ்வொரு கொள்கையும் மறுத்துக்கிட்டே வராது. பரபக்கத்துல பெருமான் ஒவ்வொரு இதையும் சொல்லி இதை மறுக்கிறப்போ பாஞ்சராத்திரிகள் சொல்லுகின்ற விஷயத்துக்கு இதை மறுக்கிறாரு. ஏன்பா நீ உன்னுடைய பகவத்கீதை வந்து நேரடியா மத்தவங்க எல்லாரும் வேறவங்க தான் கேட்டாங்க. இப்ப நம்ம கேட்கிற பகவத்கீதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேர் தான் பகவத்கீதையை கேட்டாங்க. யாருன்னா ஒண்ணு வந்து நம்ம இவரு யாரு ஒருத்தர் பகவத்கீதையை வந்து யாரு கேட்டது அப்படின்னா 3 பேர் கேட்டாங்க. பெருமான் சொல்லும் போது அதை உணர்த்தது கேட்ட வந்து அர்ஜுனன் ஒண்ணு, 2வது வந்து இவர் நம்ம சஞ்சயன் திருதராஷ்டிரன் சொல்றதுக்காக அவனுக்கு அந்த போர்க்களத்தை எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கு. சஞ்சயன் வந்து சொல்றதாத்தான் பகவத்கீதையை எழுதுது. ஆக்சுவலி பகவத்கீதையை ஆரம்பிக்கிறதே வந்து சஞ்சயன் தான் சொல்றான். எல்லாரும் இப்படி வந்துட்டு நிக்கிறாங்க, இப்பதான் வந்து இவர் வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காருன்றது அந்த விஷயத்த சஞ்சயன் சொல்றது. அப்போ சஞ்சயன் திருதராஷ். அதே சமயத்துல யார் கேட்கிறாங்கன்னா வியாசர் என்ன பண்றாருன்னா அவருக்கும் முழு அந்த விஷயமும் தெரியுது. 3 பேரும் பகவத்கீதையை நேரடியாக கேட்டவர். யாரு? அர்ஜுனன், சஞ்சயன் மற்றும் வேத வியாசர். இந்த 3 பேருமே கேட்டிருக்காங்க. அப்ப 3 பேர் கேட்டுட்டு இப்போ நேருக்கு நேரா கேட்டது யாரு அப்படின்னா, அதாவது லைவா, அதாவது அப்படியே கேட்டது யாருன்னா நம்மளுடைய அர்ஜுன். ஆனா அர்ஜுன் அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசி என்னதான் பண்ணான்னா சிவபூசை தான் பண்ணான். இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை மறுக்கிறான். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த புத்தன் என்ற சமயம் அந்த திருமாலுடைய அவதாரம்ன்றது
தெள்ள தெளிவாக புத்தர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புத்தர்கள் இருக்காங்களே அவங்களும் அந்த அவங்களுடைய திரி கடுகமா மூன்று திரிக்கூடைகள் சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி வரும். அந்த ஒரு நூல்ல தான் 3 நமக்கு முப்பொருள் தத்துவம், அவங்களுக்கு ஒரு முப்பொருள் தத்துவம் இருக்கு. அந்த தத்துவத்தை இல்ல திரிகூடராசப்ப அது வந்து இங்க குற்றால குறவஞ்சி எழுதினவரு. சரி, அப்போ என்ன சொல்ல வரோம்னா, அப்ப எல்லா சமயத்துக்கும் அப்போ நான் என்ன சொல்ல வந்து, நம்ம முப்புராதிகள் தேரை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தேரை ஏன் எடுக்கணும், தேரை ஏன் வந்து இழுக்கிறதுக்கோ என்ன வரணும், தேருன்றது எதுக்காக நம்ம இழுத்துட்டு இருக்கோம் இவ்வளவு நாளான்றக்காக தான் பேசுறோம். ஏன் தேரை பத்தி பேசுறோம்னா, இங்க சாமி அதை பத்தி பேசிட்டு தேரார்ந்த வீதி பெருந்துரையான், தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அப்போ இந்த தேர் அப்படிங்கிறது, அந்த தேர் ஏன் வந்து பெருந்துறையில தேரை பத்தி சாமி சொல்றாருன்றதுக்காகத்தான் நம்ம விளக்கம் செய்துட்டு இருக்கோம். அப்போ இந்த தேர் வந்து முதலாக உருவாக்கப்பட்டது தேவலோகத்துல. அந்த தேவலோகத்துல உருவாக்கப்படும் போது அந்த முப்புராதிகள் இருந்தாங்க. முப்புராதிகளும் சிவபூசையை மறந்து அவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாம் புத்த சமயத்தை புத்தன் வந்து சொல்லி அவருடைய மைண்ட மாத்தி அவங்க புத்த சமயத்தை தழுவி இருக்கிறப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய 3 பேர் மட்டும் தொடர்ந்து சிவபூசை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பெருமான் கிட்ட வந்து அவங்க வந்து அம்பு செஞ்சு கொடுக்குறாங்க. யார் செய்யறா சொல்ல ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த தண்டு வந்து காற்றாகவும், அந்த கொப்பு வந்து அது திருமாலாகவும், அந்த மேல நுனி வந்து என்னது இது பின்னாடி வந்து அது அக்னியாகும். ஆக்சுவலி ராக்கெட் சயின்ஸ், ராக்கெட் இன்னைக்கு சொல்ற ராக்கெட் அப்படியே அதை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தாங்க. இப்ப எத்தனை பேர் தான் இருக்காங்க திருமால்? அட் அ டைம்ல எத்தனை பேர் இருக்க முடியும்? அட் அ டைம்ல திருமால் எத்தனை பேர் இருக்க முடியும்? தம்மா பதமா. அப்போ எத்தனை பேர் இருக்க முடியும் அட் அ டைம்ல? திருமால் எத்தனை பேர் இருக்க முடியும்? 10 பேர் இல்ல, அட் அ டைம்ல, ஒரு டைம்ல 10 பேர்னா அது ஒவ்வொரு பிறகு ஒருத்தர் தானே இருக்க முடியும். அந்த ஒரு யுகத்துக்கு, அதாவது அவருடைய பதவி காலத்துக்கு ஒரு திருமால் தான், 10 திருமால்லாம் கிடையாது. ஆனா திருமாலுடைய அவதாரம் பார்க்கும்போது எனக்கு இது ஒண்ணுதான் எனக்கு ஒரு பெரிய எனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வைணவர்கள் என்னை மன்னிக்கணும் கண்டிப்பா. இது வந்து நான் எதையும் குறைச்சோ கூட்டியோ சொல்ல, அந்த இதுலயும் உள்ள இலை செய்தி. நீங்க திருமாலுடைய அவதாரம் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா, பரசுராம அவதாரமும் ராம அவதாரமும் ஒரே டைம்ல ஒரே இடத்துல மீட் பண்ணிக்குவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பரசுராம அவதாரமும் ராம அவதாரமும் மீட் பண்ணுவாங்க. பரசுராமனுடைய புராணம் பாடும்போது அவரு பெரியவரா பாடுவாங்க. ஆனா ராமாயணத்துல பரசுராமர் எப்படிதான் பாடுவாங்க? ராமாயணத்துல பரசுராமர் கீழே, யார் மேல? ராமர் மேல. ஏன்னா பரசுராமருக்கு நிறைய கோபம் இருக்கு. ஏதோ ஒரு எல்லா அரசர்களையும், சத்திரியர்கள் அரசர்களை எல்லாம் அரசருடைய தலையை கொய்வதற்காக அவன் நிறைய பண்ணுவான் அப்படின்ற மாதிரி போகும். அப்போ ஒரே டைம்ல யார் மீட் பண்ணிக்கிறான்? பரசுராமரும் ராமருமே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு அவதாரம்னு சொன்னா அது எப்படி 2 பேர் நீங்க மீட் பண்ணிக்க முடியும்? அவதாரம்னாலே அது வேற வேற எவல்யூஷன் தானே, அது எப்படி மீட் பண்ணிக்க முடியும்? அதுல எப்படி நீங்க போன அவதாரத்துல பரசுராமரை வந்து பெருசா சொல்லிட்டு இந்த அவதாரத்துல அதே பரசுராமரை வந்து நீங்க போட்டிருக்காரு. இல்ல ஏகன் அநேகன் ஒரு விஷயம் இருக்கு. ஏகன் அநேகன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும், இப்படி வாழ்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறது எடுத்துரைப்பதற்காக அந்த இது அப்படிதான் நாம எடுத்துக்கணும். இல்ல கரெக்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே அவதாரத்துல போன அவதாரத்துல வந்து இதே 10 அவதாரம் பேசுறோம். 10 அவதாரத்துல ஒரு அவதாரத்துல பரசுராமரை வந்து நம்ம பெருசா சொல்லி, அதே பரசுராமர் தான், வேற பரசுராமர் இல்ல, அதே பரசுராமர் ராமாயணத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போது அவரை வந்து குறைச்சு, அவரை வந்து ஒரு கோபத்துல மிகுந்தராகவும், அவரை வந்து ராமர் சாந்தப்படுத்தி அவர் சரி செய்யறதாகவும் அமைகிட்டு. சரி, நம்ம அந்த அளவுக்கு நம்ம போகலாம். ஏன்னா இந்த மாதிரி சர்ச்சை யாருக்கு இல்ல? இந்த மாதிரி சர்ச்சை நம்ம அப்பா பரசுராமர் அப்படி பார்த்தா நம்ம கிருஷ்ண பரமாத்மா காலத்துலயும் வர்றாரு. பலராமர் தான் வர்றாரு. பலராமர் தான் வர்றாரு, பரசுராமர் வரல. பலராமர் தான் வர்றாரு. கர்ணனுக்கு வந்து குருவா வர்றது பரசுராமர் தானே. பேரு அது பரசுராமர் பேரு, பரசுராமர் அவதாரம் இல்ல. பரசுராமர்ன்ற பேர் நிறைய பேருக்கு வருது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேர் தான் வருது. அவர் பரசுராமர் என்ற கொடி இந்த இதை எழுந்திருப்பார். அவர் வந்து அவருடைய வேலையே என்ன அப்படின்னா, அந்த சத்திரியர்கள் தவறு செய்யக்கூடிய அந்த ராஜாக்களுடைய தலையை கொய்வதுதான்
அவருடைய வேலையாகவே அவர் வச்சிருக்காரு. அது வந்து அவருக்கு குருகுலமா இல்ல. கர்ணன் வந்து அவர்கிட்ட போய் குரு உபதேசம் வாங்கி போற போது, நீ பொய் சொல்லி எடுத்துட்ட, என்னுடைய விரதத்தை வந்து நீ பங்கம் பண்ணிட்ட, நான் சத்திரிகளை வந்து இது பண்றது அவர்தான். அவரே சத்திரியதான். எனக்கு அதுல சரியா அது எனக்கு தெரியல சாமி. எனக்கு தெரிஞ்சதுதான் பரசு முனிவர்ங்கய்யா, பரசு முனிவர். பரசு முனிவர் இங்க மட்டும்தான் வராரு நம்ம பரசுராமர். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான சர்ச்சை நம்ம அப்பாவுக்கு கிடையாது. நம்ம அப்பா வந்து என்ன பண்ண மாட்டாரு, அவருக்கு எந்த போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அப்படிங்கிற ஒரு பெரும் ஆற்றல் உடையவர். சரி, இதுக்குள்ளலாம் நம்ம வந்து தேரில் இருக்கிற கதையில தான் இருக்கும். இப்போ இந்த தேரானது உள்ளுக்குள்ள புத்தன் சொல்லி அவர்கள்லாம் சிவபூசை செய்துட்டு இருக்கிறப்போ இப்போ அந்த அம்பை கொடுத்துட்டாங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? டார்கெட் 3 டார்கெட்னா எத்தனை அம்பு வேணும்? 3 அம்பு இருந்தா தானே 3 மாங்காய் 3 கல்லு வேணும் மினிமம். ஆனா ஒரே ஒரு அம்பை கொடுத்துட்டு 3 பேரு பண்ணுன்றப்பயே தெரிஞ்சு போச்சு இவங்க கிட்ட அந்த எபிலிட்டி இல்ல, அந்த விஷயம் இல்லைன்னு. அப்போ தன்னால முடிஞ்சது ஒரு அம்பை செய்யறதுக்கு தான் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, ஒரு தேர் செய்யறதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எல்லாத்துலயும் என்ன நினைச்சிருந்தாங்க? நான் 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 அப்படின்னு நினைச்சனால அந்த தேர் என்ன கூட அந்த தேர் எவ்வளவு தூரம் போச்சு? அந்த சுவாமிக்கு செஞ்சு கொடுத்தாங்கல்ல தேவர்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்த தேர்ல எவ்வளவு தூரம் போச்சு சாமி? எவ்வளவு தூரம் போச்சு? நகர்ந்தது? நகரவே இல்லைங்க. ஆமா, அதுதான் முக்கியம். தேர் ஒரு இம்மி கூட நகரல. ஏன் அப்படின்னா நான் என்ற ஆணவம் இருந்தா தேர் நகராது. தேர் என்பது பொடி பொடியாக உடைந்து விடும். அப்படிங்கறனால நான் என்ற ஆணவத்தை தன்னுடைய பெருவர்களினாலே அழுத்தி தேர் அப்படியே சுக்கா உடைச்சு எரிஞ்சவர் தான் நம்ம சுவாமி. அப்போ அந்த நேரத்துல வந்து அந்த தேருக்கு பதிலா அவர் அமர்கின்ற இடமாக ரிஷப வாகனமாக வந்தவர் தான் நம்முடைய திருமால். அப்பதான் முதல் ரிஷப வாகனம் நம்ம சாமிக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிஷபம் வந்து அறம், புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி சாமிக்கு ரிஷப வாகனம் இருந்துச்சு. ஆனா அந்த ரிஷப வாகனம் யாரு? அறம் என்ற பொருள் தான் ரிஷபமா இருந்தது. ஆனா இப்போ ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். முருகனுக்கு மயில் வாகனம் இருக்கு இல்லையா? முருகனுக்கு என்னென்ன மயில்னா, முதல்ல பிரணவ மயில், அதுக்கப்புறம் இந்திர மயில், அதுக்கப்புறம் தான் யார் மயில்? நம்ம சூரபத்மன் மயில். சரிங்களா? சூரபத்மன் மயில். ஆக அது போல இப்ப சூரபத்மன் மயிலுக்கு முன்னாடி யாரு மயிலா இருந்தா? அந்த சூரபத்மன் கூட சண்டை போடுறப்ப இந்திரன் தேவந்தன் தான் மயிலா இருந்தான். அதுக்கு முன்னாடி எது மயில் இருந்துச்சு? இவர் தான் மயில். அது பேர் என்ன? பிரணவம் தான் மயிலாது. அது போல இங்க வந்து சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே ரிஷப வாகனம் உண்டு. அவனுக்கு அறம் என்ற ரிஷப வாகனம் முன்னாடி இருந்துச்சு. அதே போல இவர் யார் வந்தா? மால்விடையாக திருமால் வந்து கலந்து கொண்டு அவருக்கு கொடுத்தார். இப்ப என்ன ஒரு செய்தி அப்படின்னா, 3 பேரை அடிக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு அம்புதான் இருக்கு. இரம்பு கண்டீலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. 3 பேர் அடிக்க வேண்டிய இடத்துல ஈரம்பு கண்டீலம் 2 அம்பு பார்க்கல, ஓரம்பு தான் இருந்தது. யார் கையில? ஏகம்பர் கையில ஓரம்பு தான் இருந்ததுதான். ஆனா இருக்கிற பேர் 3. அந்த ஓரம்பையும் என்ன பண்ணலையா? பயன்படுத்தலையா? ஓரம்பே ஈரம்பு கண்டீலம் ஏகம்பர் தம் கையில். அதை கரெக்டா பாடுங்க ஏதாவது. மன்னிக்கணும், எனக்கு டக்குன்னு வரல. இரம்பு கண்டீலம் பாடுங்க சுவாமி. ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை முந்தி பெற. ஒண்ணுமே அந்த ஒண்ணு கூட பெருமானுக்கு ஜாஸ்தி தானா? அந்த 3 பேர் அடிக்கிறதுக்கு பெருமானுக்கு அந்த ஒரு அம்பு கூட ஜாஸ்தி தானே. ஒன்றும் பெருமிகை முந்தி பெற அப்படின்னு சொல்லுகின்ற இடம். அப்போ பெருமான் வந்து அந்த அம்பு யூஸ் பண்ணாம எதுவும் யூஸ் பண்ணாம என்ன பண்ணாரு? அவருடைய பொன் சிரிப்பினாலேயே அந்த முப்புறத்தை கொளுத்தினார் அப்படின்னு. அந்த முப்புறத்தை கொளுத்தும் போது எல்லாரும் ஆண்டார்கள். ஏன்னா சிவபூசைய தவற விட்டோம். சிவபூசையை செய்யாம விட்டா கூட பிரச்சனை கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க எல்லாரும். சிவபூசைய நீங்க செய்யாம விட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சிவபூசையை செஞ்சுட்டு அப்ரப்டா விட்டுட்டோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய பாவம் தான் அதிகம். ஆகா, இது தெரியாம சிவபூசையை ஸ்டார்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு யாராவது நினைக்காதீங்க. தெரியாது. சிவபூசை வந்து எனக்கு ரொம்ப நாளா சிவபூசை மேல கொஞ்சம் பற்று இல்லாம போயிடுச்சு. ஒரு காலத்துல சிவபூசை ரொம்ப பிடிக்கும்.
அப்புறம் சிவபூசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு சிவபூசைய, அதாவது சிவனுக்கு பூ பறிச்சு போடாம எப்பவுமே பறிச்சு மனசுல பறிச்சு போட்டே தான் இருக்குது. அது அந்த பூசை நான் சொல்றது சிவபூசை விடல. ஆனா அந்த நேர்ல பண்ற அந்த சிவபூசை, பெருமானுக்கு தூப தீபம், அந்த உபச்சாரம் அதெல்லாம் பண்றது, அந்த சோடச உபச்சாரம் பெருமானுக்கு எல்லாம் பண்றது, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி போய் ஒரு வாரமா என்னன்னு தெரியல சாமி, எப்படியாச்சும் திரும்ப சிவலிங்க திருமேனி அப்படியே வச்சு அவன் கூடயே 24 மணி நேரம் பூசை பண்ணோம் சாமி அப்படின்ற வேட்கை அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பொதும்பிக்கிட்டு வந்துடுது. அதனால இந்த வாரம் நாளைக்கு நாளை கழிச்சு போல எங்கேயாவது போய் ஏதாவது மண்ணை எடுத்து சமைத்து லிங்க திருமணி சமைச்சு அவன் கூடயே உட்காந்துருக்கணும் 24 மணி. யாரு இருக்கா, நம்ம பெட்ல போட்டு படுக்க வச்சுக்கலாம், அங்க போய் உட்கார வச்சுக்கலாம், கிச்சன்ல போய் அவனை உட்கார வச்சு பேசிக்கிட்டே சமைக்கலாம், எல்லாமே பண்ணலாம் அப்படின்னா அவ பார்த்தோம். சிவபூசை வந்து ரொம்ப அழுத்தி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் என்னன்னு தெரியல, ஒரு வாரமாவே அடியனுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, அது சொல்லிடும். அப்ப சிவபூசை வந்து செய்யறதை விட சிவபூசையை விடுறது அப்படிங்கிறது பெரிய அது விஷயத்துல பாதி ஆபரேஷன். இப்போ ஆபரேஷனே பண்ணல, வயிற்றுக்குள்ள கட்டி இருக்கு, நல்லா கவனிங்க, வயிற்றுக்குள்ள கட்டி இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு, தம்பி ஆபரேஷன் பண்ணா சரியா போயிருந்தாரு. சரி ஓகே டாக்டர் அப்படின்றாரு. ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப வைத்தியம் கழிச்சாச்சு, குடல் எல்லாம் வெளியில எடுத்தாச்சு, டப்புன்னு எந்திரிச்சிட்டோம். அட போய் இனிமே நான் வரல, நான் வரல, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போனா என்ன ஆகும்? ஆபரேஷன் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஆபரேஷன் பண்ணாமலே சும்மா வலியோட சுத்திட்டு போயிருந்துக்கலாம், ஒன்னும் பெருசா இல்ல. வயிற்ற கிழிச்சு உள்ள இருக்க குடல்ல லேசா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ பாதியிலே விட்டு வந்தா எப்படி இருக்கும்? நான் வந்து இல்லைங்க வலிக்குதுங்க, நான் வரலங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே எந்திரிச்சு வந்தா என்ன ஆகும்? அதுவும் போலத்தான் சிவபூசைய பாதியில விட்டுறக்கூடாது. சிவபூசையை பாதியில விடுறது என்பது இன்னும் கொஞ்சம் அழுத்தி நம்மளுடைய வினையானது கொஞ்சம் நம்ம மேல ரொம்ப அதிகமா ஏறி வருகின்றது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்க எல்லாம் கேட்கலாம், ஏண்டாடி ஒரு தடவை சிவாய நமன்னு சொன்னாலே அந்த தவம் காப்பாத்துன்னு சொன்னையே, பாதி நான் செஞ்சுட்டேன் மீதி விட்டா என்னை போட்டு தள்ளிரும் சொல்றியே, இது எப்படி ஒத்து வரும் அப்படின்னு. அது இல்ல, அது என்னன்னா ஜான் ஏறி முளம் சறுக்கிய கதை தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஜான் ஏறி முளம் சறுக்கிய கதை தான். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் போனா பிறவி அறுத்தரலாம், திரும்பவும் பிறவிக்குள்ள வர்றது தப்பு தானே. சிவபூசை பண்ணியும் திரும்ப பிறவிக்குள்ள வரோம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தவறா. சிவபூசை பண்ணியும் பிறவிக்குள்ள வரோம்னா நம்முடைய பிறவியானது நம்ம சிவபூசையாவது கொஞ்சம் தவறா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சிவபூசை பூவெடுத்து போட ஆரம்பிச்சுட்டோம்னா நிறுத்தக்கூடாது, மலர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம்னா நிறுத்தக்கூடாது. பெருமானுக்கு அந்த சிவபூசையை விட்டக்கூடாது. சிவபூசை விட்டுட்டாங்க, செஞ்சு விட்டுட்டாங்க. யாரு? முப்புராதிகள். இவர் சிரிச்சதுலயே என்ன பண்ணியாச்சு, முப்புராதிகள் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டாங்க எல்லாருமே. எக்ஸப்ட் யாரு? 3 பேர். எக்ஸப்ட் யார்? அந்த 3 பேர் உள்ள சிவபூசையை தொடர்ந்து செய்த 3 பேர். அந்த 3 பேரும் பெருமாள் ஆட்கொண்டாரு. அந்த 3 பேர் தான் யாரா இருந்தாங்க? 3 பேர் யாரா வந்தாங்க? ஏற்கனவே பார்த்த ஞாபகம் இருக்குல்ல? அந்த 3 பேர் யாரா வந்தாங்க? பெருமானுடைய வாயிற்காவலராக வந்தார்கள். பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? பெருமானுடைய வாயிற்காவலர்களாக வந்தார்கள். பெருமானுடைய வாயிற்காவல்ல வரக்கூடிய 2 பேரும் ஒருத்தவங்க. அப்ப 3 பேருன்னு சொன்னீங்க, 2 பேர் தான் இருக்காங்க, 3ஆவதா ஒருத்தர் இல்லையே அப்படின்னு சொல்றீங்கன்னா, 3ஆவது ஒருத்தர் யாருன்னா முழவு வாசிக்கிறவரா வந்தார். அவர் தான் முழவு வாசி, இன்னும் வாசிச்சுட்டு இருக்காரு. நீங்க எல்லா கோவில்லையும் அந்த 2 பேரா வாயிற்காவலர்கள் அவங்க இருப்பாங்க. கீழே இந்த வெளியில இருக்கக்கூடிய முழவு வாசிக்கிறவங்களும் அவங்க இருப்பாங்க. இந்த வாயிற்காவலர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா பண்ணிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. என்ன காரணம்னா, வாயிற்காவலர்களே இவ்வளவு பெரியவர்கள்னா உள்ள இருக்கிறவன் யாரு அப்படின்னு சொல்வதை சொல்லாமல் சொல்லுங்க. வாயிற்காவலர்களே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நீங்க நம்மளுடைய கங்கை கொண்ட சோழபுரத்துல வாயிற்காவலர்கள் பாத்தீங்கன்னா, அவங்க கால் பாத்தீங்கன்னா, அவங்க காலுடைய சலங்கு இருக்கு இல்லையா, கால் சலங்குல என்ன இருக்கும்? ஒரு பாம்பு நாகம் சுத்தி இருக்கும். அந்த நாகம் வந்து எதை முழுங்கும்? ஒரு யானைய முழுங்கும். கால்ல சுத்தி இருக்கக்கூடிய நாகம் எதை முழுங்குது? நல்லா கவனிக்கணும். கால்ல சுத்தி இருக்கக்கூடிய நாகம் எதை முழுங்குது? யானைய முழுங்குது. அந்த யானைய முழுங்குது அப்படின்னா அப்போ அவனுடைய கால் எவ்வளவு பெருசு, அப்ப அவனுடைய உயரம் எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ணுங்க. வாயிற்காவலனே இவ்வளவு உயரம்னா உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நீல அகலத்தை உங்களால நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்கன்னு வாயிற்காவலர் எப்பயுமே பிரம்மாண்டமா செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கோவிலுடைய வாயிற்காவலர் ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பொருன்னு வர, ஒருத்தர் உள்ள போ அப்படிங்க, அவங்க கிட்ட கேட்டுதான் உள்ள போகணும். அந்த மானசீகமாக உட்கார்ந்து முழவு வாசிச்சுட்டு இருப்பாரு. அந்த முழவு வாசிச்சுட்டு இருக்காரு. அந்த முழவு வாசிக்கிறவர் தான் பிற்காலத்துல மணிவாசக பெருமாறா வந்தாரு அப்படின்னு ஒரு தகவல். ஆனா அது அடியன் வந்து அதுக்கு இது அந்த முழவு வாசிக்கிறவர் தான் சாமி எப்ப போயிட்டு வாப்ப போய் என்ன பண்ணு
அந்த திருவாசகெல்லாம் போய் முடிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதா ஒரு தகவல். அது ஊர்ஜிதம். ஆனா அது ஒரு 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 செவி வழி செய்தியா இருக்கு. இப்ப யானை, இப்ப பாம்பு எதை முழுங்குச்சு? யானை முழுங்குச்சு. அந்த பாம்புக்கு பேரு என்ன பேருன்னா, ஆணைய கொள்ளுது இல்லையா அந்த பாம்பு, அதனால பேரு ஆணை கொண்டா அப்படின்னு பேரு அந்த பாம்புக்கு. அந்த பாம்புக்கு ஆணைய கொல்றதுனால அது பேர் என்னது? ஆணை கொண்டா அப்படின்ற பாம்பு. இந்த ஆணை கொண்டான்ற பாம்பு தான் இப்ப நாம மருவி அனகோண்டா அப்படிங்கிற பாம்பா இன்னைக்கு பெருசா சொல்றோம் இல்லையா? பெருசா சொல்றோம் இல்லையா? அந்த அனகொண்டான்ற பாம்பு அது வருதான். ஏன்னா எல்லாத்தையும் போட்டு முழுங்குறதா. ஆக இந்த அனகொண்டான்ற பாம்பு பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, இந்த ஆப்பிரிக்கா நாடுகளுடைய அந்த சதுப்பு நில காடுகள்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க. அதனால அவங்கதான் அனகொண்டான்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஆணைக்கொண்டான்ற வார்த்தை இவ்வளவு தூரத்துக்கு மருவி இங்க ஆப்பிரிக்க நாடுகள்லயும் பூர்வீக குடி மொழி தமிழ் மொழி. இன்னைக்குமே இங்க பாத்தீங்கன்னா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. முழு அப்படின்னா இந்த ஊர்ல முழு அப்படின்னா முழுவதும் அர்த்தம். முழுன்னு சொல்றோம் இல்லையா? அது முழுவதும் அப்படின்னுவாங்க. நிறைய பேருக்கு இங்க முழுக்கன்னு ஒரு பேர் இருக்கு. முழுக்கன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. முழுக்கன். எனக்கு கேட்கும் போதெல்லாம் முருகன்னே கேட்கும். ஆஹா, முழுக்கன் யாரு? முழுக்கன் என்பது முழுமையாக உடையவன் முருகன் தானே, அதனால அவன் பேரு முழுகன் அப்படின்றப்ப முழுக்கன்ற பேரு இங்க முழுவதுமா இன்னும் நிறைய பேர் நிறைய பேருக்கு முழுக்கன்னு ஒரு வார்த்தை. முழு அப்படின்னா இது தரங்கான்னு சொல்லுவாங்க. தரங்கான்னா தரங்கு அப்படின்றது. அதே போல இல்லை அப்படின்றது எல்லம் அப்படின்னு நிறைய மொழிக்கு அப்படியே தொடர்பு இருக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய இடங்கள் அடியே அதிர்ந்து போறோம். சரி, இதெல்லாம் மொழிக்குரிய சிறப்பு. இப்போ தேரும் உடஞ்சு போச்சு. தேரும் உடஞ்சிருச்சு. திருமாலும் மால்படை ஆயிட்டாரு. முப்புராதிகளும் எரிஞ்சு போயிட்டாங்க. 3 பேர் மிஸ் ஆயிட்டாங்க. எதனால அவங்க மிஸ் ஆனாங்க? சிவபூசை தொடர்ந்து செய்தனால. சிவபூசை தொடர்ந்து செய்தனால நீங்க யாருக்கு மத்தியில வாழ்ந்தாலும், நீங்க இறைவனை நம்பாதவர்கள் மத்தியில வாழ்ந்தாலும் கூட நீங்க சிவபூசை தொடர்ந்து செஞ்சா அவர்களுடைய பிரி உங்களை தொடராது. நீங்க வேக்சினேட் பண்ண மாதிரி. எல்லாரும் வேக்சினேட் பண்ணீங்களா? இதுக்கு நம்ம அது பேர் என்ன, கொரோனாவுக்கு எத்தனை வேக்சினேஷன் கொடுத்தீங்க? 2 வேக்சினேஷன் கொடுத்தீங்களா? எல்லாரும் கொடுத்தீங்களா இல்லையா? 3 வேக்சினேஷன். என்ன சாமி? நாங்கெல்லாம் 3 தான் ஐயா. நாங்கெல்லாம் 3 தான். 3 அப்படியா? என்ன சாமி நீங்கன்றீங்க? நான் 2 தான் போட்டேன். இல்ல 2 வேக்சினேஷன், 1 பூஸ்டர், 2 வேக்சினேஷன்ங்க, 1 பூஸ்டர்னு போட்டுட்டாங்க. பூஸ்டர் போட்டுட்டாங்க. இதுதான் இந்த அதெல்லாம் உடலுக்கு போடுகின்ற வேக்சினேஷன். ஆன்மாவுக்கு போடுகின்ற வேக்சினேஷன் என்பது சிவபூசை தான். ஆன்மாவுக்கு நீங்க பண்ற சிவபூசை என்பது வேக்சினேஷன். பிறவி என்ற நோய் இனிமே வராம இருக்கணும், உங்களுக்கு வந்துருச்சு இனிமே வராம இருக்கணும், அல்லது தொற்று உங்களுக்கு தாக்காம இருக்கணும்னா நீங்க சிவபூசை என்ற வேக்சினேஷன் போடணும். சிவபூசை என்ற வேக்சினேஷன் பண்ணா மட்டும்தான் நீங்க. ஆக இந்த தேர் என்பது என்ன அப்படின்னா, ஆணவம் என்ற நான் என்ற மாயையை அழிக்கின்ற ஆற்றலுடையது தேர். முதல்ல செஞ்ச தேர் துக்குநூறா உடஞ்சிருச்சு. ஆனா ஒவ்வொரு கோவில்லையும் தேர் செஞ்சு என்னால் ஆவது ஒன்றுமில்லை, இறைவா நீயே முழுவதும் நடத்துகின்றாய் என்று காரணத்தினால தேர் ஓடுதான். இன்னைக்கு வரைக்கும் எல்லா தேரும் ஏன் ஓடுதுன்னா, பக்தர்கள் எல்லாம் பெருமானை தான் என்ற ஆணவத்தை மறந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க வடம் பிடித்து இழுக்கும் போது நான் என்ற மாயையை நீக்குகின்ற இடமாக அமைகின்றது நம்முடைய தேர். அப்ப தேருடைய ரகசியம் என்னன்னா, தேர் எதை சொல்லுகின்றது அப்படின்னா, சாமி அங்க இருக்கணுமா, ஊர் கூடி தேர் இழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா. ஊர் கூடி தேர் இழுக்கணும். ஆமா, ஊர் கூடி. 2 விஷயம் எல்லாரும் மறந்துடுறாங்க இதுல. தேர் என்பது செஞ்ச தேர் ஓடல. காரணம் நான் என்ற நினைப்பு அதுல இருந்துச்சு. இன்னைக்கு நான் என்ற நினைப்பு இல்லாம நாம செய்யணும் அப்படிங்கிற நினைப்பை சொல்லுவதுதான் என்னது தேர். தேர் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன? ஒவ்வொரு தேரையும் நம்ம பார்க்கும் போது நம்மளோட நான் நினைச்சா எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் தவிடு பொடி ஆகிவிடும். அந்த தேர் கதையில இன்னொரு விஷயம் இருக்கு. திருமாலே சிவனை தாங்கிட்டாரு அப்படின்னு. திருமாலே சிவனை தாங்கிட்டாரு அப்படின்னா நாம யார வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அதே சமயத்துல இன்னொரு செய்தி இருக்கு இந்த தேர்லயே, இந்த தேர் புராணத்திலேயே. என்ன? சிவபூசை செய்தா அது நாம எவ்வளவு பெரிய கயவர்களுக்கு மத்தியில இருந்தாலும் அது நம்மை காக்கின்ற வேக்சினேஷன்.
சிவபூசை என்பது நம்ம காக்கின்ற வேக்சினேஷன் ஒரே விஷயத்துல எப்படி ஒரே அம்புல 3 அந்த புறங்களையும் அவர் எரித்தாரோ, அது அம்பு கூட இல்ல, ஒரே சிரிப்புல 3 புறங்கள் எரித்தாலோ, அது போல அந்த முப்புறம் என்ற அந்த முப்புராதிகளை எரித்ததுல 3 செய்தி இருக்கு. என்ன? நான் என்ற மாயையை நாம் நீக்க வேண்டும். 2வது, சிவபெருமானுக்கு மேலான ஒருத்தர் யாருமே இல்லை. ஏன்னா நீங்க மேலானவர்னு சொல்லுகின்றவரே சிவபெருமானுக்கு மால்வடையா நிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப சிவம் தான் எல்லாற்றுக்கும் உயர்ந்தவன் அப்படிங்கிறது 2வது செய்தி. 3வது செய்தி சிவபூசையினுடைய சிறப்பு. சிவபூசையை சரியா செய்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வராது? நமக்கு எப்பொழுதுமே அழிவு வராது. சிவபூசையை சரியாக செய்தல் என்பது நாம் செய்கின்ற பெரும் தவம் அப்படிங்கிற அந்த வேக்சினேஷனுடைய பகுதியை சொல்றது. ஆக தேர் என்ற அந்த பொருள் 3 செய்திகளை நமக்கு சரியாக தெரியும். அப்போ எதை சொல்றாரு? சிவபெருமானுடைய திருவடியில சிலம்பொலிக்கு நமக்கு ஆசை வரணும். அந்த ஆசை ஆறாத ஆசையா வரணும். அந்த ஆசை அகம் மகிழ்கின்ற ஆசையா வரணும். அப்படி வரும்போது தேரார்ந்த வீதி பெருந்துரையான். இப்போ இந்த தேரார்ந்த வீதி பெருந்துரையான் அப்படிங்கிறப்போ, இப்ப நம்மளுடைய எந்த ஊர்ல தேர் ஓடுதோ அங்க என்ன அர்த்தம்? அங்க மக்கள் தன்னலமற்று இருக்கின்றார்கள் அர்த்தம். தன்னுடைய நலன்தான் பெருசுன்னு இல்ல. எந்த ஊர்ல தேரு வந்து அது 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 மூவ் ஆகி அது வந்து எப்ப வந்து நமக்கு அந்த தேரு அந்த முட்டி வீதியிலேயே அந்த தேர் முட்டிலேயே திரும்ப போய் சேருதோ, தன்னுடைய ஸ்தானத்திலேயே போய் சேருதோ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மக்கள் தன்னலமற்று இருக்கின்றார்கள். அந்த ஊர்ல ஒற்றுமை இருக்கு. அந்த ஊர்ல எல்லாரும் நான் என்ற அகம்பாவத்துல இல்ல. அந்த ஊர் எல்லாமே ஒரு மாதிரி எல்லாரும் ஒற்றுமையோடு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி அங்க சொல்லப்படுது. அதனால அந்த தேர் நமக்கு எதை காட்டுகின்றது என்றால், நமக்கு இந்த 3 செய்திகளையும் காணும். என்ன செய்தி? நான் என்ற எல்லாம் இழந்த நலம். 2வது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. 3வது, சிவபூசையே உயிர் நோய்க்கு கவசம். சிவபூசையே உயிர் நோய்க்கு கவசம் என்ற 3 விதமான அந்த செய்திகளை தேரானது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தேர் வடம் பிடிக்கும். அதனாலதான் தேருக்குள்ள சிவபெருமான் எப்படிதான் இருப்பாரு? தேருக்குள்ள சிவபெருமான் எப்படிதான் வைக்கணும்? தேர் இழுக்கிறோம்ல, உள்ள சிவன் கையில வில்லுதான் வச்சிருக்கணும். தேருக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் கையில என்னதான் இருக்கணும்? வில்லும் அம்பும் தான் இருக்கணும். அதுதான் மரபு. எந்த தேரா இருக்கட்டும், எந்த தேர்னாலும் உள்ள இருக்கிற சிவபெருமான் கையில. ஏன்னா தேர்ல அவன் உட்கார்ந்தாலே அது என்ன எதைத்தான் காட்டுது? முப்புறம் எரித்த செய்தியைத்தான் நமக்கு காட்டுது, வேற எதுவும் கிடையாது. எல்லா தேரும் அவன் அமர்ந்திருக்கிற தேர் எதைத்தான் காட்டுது? முப்புராதிகள் செய்திகளை மட்டும்தான் காட்டுது. அதே போல எதுக்கும் அஞ்ச வேண்டாம், எல்லாத்துக்கும் சிவபெருமான் சிரித்தே கொளுத்து விடுவான் அப்படின்னு. எங்க மதுரை சொக்கநாதர் கோவில்ல பாத்தீங்கன்னா, எங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம தான் சொல்லல, எல்லாருக்கும் சொந்தமானவங்க, அதை எப்படி நான் மட்டும் சொந்த பண்ண முடியும்? நம்ம மதுரை சொக்கநாதர் கோவில்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது இல்ல, அது பேர் என்ன, அம்பு அந்த கையில நான் பார்த்தது இல்லை. அந்த அம்பும் அப்படின்னா அவர் வந்து சிரித்தேதான் சொல்றாரு. அப்ப அம்பும் வில்லும் தேவையில்லையே. அதைத்தான் சொல்ல வந்து நான் இப்ப அம்மா அதுக்குள்ள அப்படியே வாங்கிட்டாங்க. இப்ப என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை அப்படியே சொல்லிடுறாங்க. சொக்கநாதர் கோவில்ல கையில அம்பு வில்லு இருக்காது. என்னடா அம்பு வில்லு இல்லையே, என்னடா கை எப்படி வச்சுனா, அவன் சிரிக்கிற சிரிப்பு மாதிரி எவனும் சிரிச்சு நான் பார்த்தது இல்லை. அவனோட அந்த அகண்ட சிரிப்பு இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்துல ஏன் வந்து அவன மாதிரி ஒரு சிரிப்பை யாரும் சிரிக்கவே முடியாது. அதனால என்னவோ தெரியல, சிரிப்புனாலதானே கொளுத்துனா, அதனால சிரிப்பை மட்டும் வச்சுக்கிருவோம், நம்ம அம்பு கையில கொடுத்தது வேஸ்ட் தானே அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை செய்யாம விட்டார்களோ என்னவோ சொல்ல வந்தேன். அதுக்குள்ள எவனம்மா யோசிச்சு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அடியார்கள் கப்பல் பிடிக்கிறாங்க பாருங்க. சரி, மகிழ்ச்சி. இதுல ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம சொக்கநாதர் எல்லாரும் வாய்ப்பு இருந்தா ஐயா அந்த படம் போட்டு விடுங்க, நம்ம சுவாமி சரவண சுவாமி முடிஞ்சா போட்டு விடுங்க. இப்ப சொக்கநாதர் முகம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சிரித்த முகமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு முக லட்சணம் உண்டு. அண்ணாமலையாருக்கு ஒரு முக லட்சணம் உண்டு, நெல்லையப்பருக்கு ஒரு முக லட்சணம் உண்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு முக லட்சணம் உண்டு. அது போல சொக்கநாதருக்கும் இதுல என்னன்னா, திருப்பரங்குன்றத்துல இருக்காருல்ல சுவாமி, நம்ம சுவாமி திருப்பரங்குன்ற சுவாமிய அப்படியே திருப்பரங்குன்ற சாமியை ஒண்ணு எனக்கு என்ன பண்ணுங்க சுவாமி, அவரு ராகவன் சாமி முடிஞ்சா இதை செஞ்சு அனுப்புங்க. ஒரு பக்கத்துல சொக்கநாதர் இருக்கணும், ஒரு பக்கத்துல திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கணும். அப்படி 2 போட்டோவையும் மெர்ஜ் பண்ணி முடிஞ்சா போட்டு விடுங்க. என்னன்னா 2 பேர் அந்த சிலை எப்படி வடிச்சாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சிலைக்கு இதுதான் பையன்ற மாதிரி முகப்பொழிவு இருக்கும், அதே சிரிப்பு இருக்கும், ஆனா குட்டியா இருக்கும்.
அதே முகபாவனை இருக்கும். அதே ரெண்டு பேரும் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கும். நீங்க வந்து நீங்க திருப்பரங்குன்ற முருகனுடைய அந்த முகபாவமும் நம்மளுடைய சொக்கநாதனுடைய முகபாவமும் ரெண்டு பேருமே நான் நினைச்சிருப்பேன் எப்படி இது வந்து ஒரு காலத்துல செஞ்சது எது சொக்கநாதர் இது எப்ப செஞ்சாங்கன்னு தெரியல, ரெண்டு ஒரே நேரத்தில் செஞ்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா எவ்வளவு ஒற்றுமை ரெண்டு பேரும் இவருக்கு. ஏன்னா இப்ப உங்க அப்பா மாதிரியே இருக்காருன்னு சொன்னா தானே அது ஒரு அழகு. பாருங்களேன், அப்பா ஜாடை அப்படியே இருக்கு, அப்பா ஜாடை அப்படியே பிள்ளை கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு அழகு பாருங்க. மதுரையில திருப்பரங்குன்ற முருகனுடைய முகபாவமும் நீங்க சொக்கநாதருடைய முகபாவமும் பாத்தீங்கன்னா டிட்டோவா இருக்கும். அப்படி அவர் கொஞ்சம் பெருசா இருக்கும், இவர் சின்னதா இருப்பார், அவ்வளவுதானே தவிர ரெண்டு பேரையும் அச்சாசல் எடுத்து உடைச்சு வச்ச மாதிரியே இருக்கும். அம்மா ஏதோ அனுப்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரையும் போட்டாங்களா, அப்பனை போட்டிருக்காங்க. ரைட் ரைட். ஆக இந்த முகபாவம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. சிவ அப்போ இந்த தேர் எதை சொல்லுதுன்னு தெரிஞ்சுச்சுங்களா? தேரை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன வரணும் ஞாபகம் இருந்துச்சுங்களா? தேரை பார்க்கும் போதெல்லாம் என்னென்ன ஞாபகம் வரணும் அப்படிங்கிற இந்த செய்தி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக தீரார் திருவடி தன் சிலம்பு சிலம்பொலிக்க ஆறாத ஆசை அதுவாய் அடியேன் அகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய். அப்போ அந்த பெருந்துரையான் வரைக்கும் இந்த பெருந்துரையான் அந்த தேருக்குள்ள வரவன் யாரு? சொக்கநாதனும் வருவான், எல்லாரும் வருவான். ஆனால் இவருக்கு யாரைத்தான் பிடிக்கும்? பெருந்துரையான். ஏன் பெருந்துரையான மட்டும் அடிக்கடி சொல்லுவா அப்படி? ஏன்னா பெருந்துரையான் தான் யாரா வந்தா? குருநாதரா வந்தார். பெருந்துரையான் தான் குருநாதரா வந்தனால அவருடைய பெருந்துரையான் அப்படின்னு எது. இப்போ நமக்கு ஒரு செய்தி, நீங்க யாருக்கிட்ட எது வேணாலும் வாங்கிக்கலாம், நீங்க என்ன வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா எல்லாமே யாருதான் கொடுக்குறான்? குருநாதர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எது வாங்கினாலும் குருநாதர் தான் கொடுக்குறாரு. குருநாதர் தான் கொடுக்குறாருன்னு சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். குருநாதர் நேர்ல வந்து கொடுக்க மாட்டா. அப்படி யாருக்கிட்ட என்ன வாங்கினாலும் குருநாதர் தான் கொடுக்குறாரு. நீங்க வேற சொற்பொழிவுல உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பீங்க, ஒரு செய்தி வரும், குருநாதர் கிட்ட தீக்கை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எது எங்க வாங்கினாலும் அதுக்கு சொந்தக்காரர் யாரு? நீ எது எங்க வாங்கினா அதுக்கு சொந்தக்காரர் யாரு? குருநாதர். நம்ம இந்த அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். மாசம் ஒரு 1,000 ரூபாய் சம்பளம் வாங்குது இந்த அம்மா. தாலின்னு ஒண்ணு கட்டினதுக்கு அப்புறம் இந்த அம்மா சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்கு தான்? யாருக்கு தாங்க போகும்? மாமியாருக்கு போகும். நல்லா கதையா இருக்கு, நல்லா கொடுத்துருவீங்க நீங்க மாமியாருக்கு மொத்த வேலையா. கணவனுக்கு மன்னிக்கிறோம். மகிழ்ச்சி சார்பத்தியமா அடிய நகைச்சுவைக்காகத்தான் சொன்னேன். ஐயா பரவாயில்லங்க ஐயா, மாத்தி யோசிக்கலாம் தாங்க ஐயா யோசிச்சு சொன்னேன். வடிவேல் காமெடியில சொல்லுவோம் அப்படி இல்லைங்க, எங்க மாமியார் நாகம்மா மேல சத்தியமா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நாம இப்ப இதே மனுஷன், இதே ஆளு யாரு? ஆக நல்லது. இதே ஆளு வந்து கல்யாணம் முடிச்சுட்டா அப்படி இவர் 2 லட்சம் சம்பாதிக்கிறா அப்படி யாருக்கிட்ட தான் போகும்? யாருக்கு தான் பாத்தியம்? மறைமுத்தையா திருவள்ளுவர். யாருக்கு தான் பாத்தியம்? அது மனைவிக்கு தான் பாத்தியம். மனைவிக்கு தான் பாத்தியம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் சம்பாதிச்சு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நல்ல வேலை எங்க வீட்டம்மா இல்ல, எனக்கு கல்யாணம் முடிச்சு ரொம்ப வருஷமா அந்த அம்மா கையில காசே கொடுக்கல. நான் கல்யாணம் முடிச்சு ரொம்ப வருஷமா எங்க வீட்டம்மா கையில காசு எங்க அம்மா கிட்ட தான் கொடுக்கலாம். நான் என்ன சொன்னேன், அம்மா எங்க அம்மாட்ட தான் கொடுத்துட்டேன், இது மாத்தி எல்லாம் கொடுக்க முடியாது, நீ வந்து பாத்துக்க. ஏன்னா எங்க அம்மா மாத்தி கொடுத்தால அவங்களுக்கு வேற பையன் இல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி நினைச்சேன், நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. அந்த அம்மா என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்களோ 10 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த அம்மா கையில கொடுக்குற மாதிரி சூழல் ஏற்பட்டுருச்சு. இப்ப எங்க அம்மா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்க அம்மாவை நானும் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி. ஏன் நல்ல வேலை அந்த அம்மா வீட்டம்மா இல்ல. ஏன்னா நம்ம என்ன சம்பாதிச்சாலும் உடையவள் யாரு? அவளுக்கு அவதான் உடையவன். நாம என்ன சம்பாதிச்சாலும் உடையவன் யாரு? அவன் தான் உடையவன். மாரிமுத்தையா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? மாரிமுத்தையா சுவாமி பாப்பா ஐயா மியூட் பண்ணிக்கலாம். ஆக முக்கியமான செய்தி என்னன்னா, நம்ம அப்போ நான் வந்து திருமாங்கல்யம் சூடுவதற்கு முன்னாடி என் பொருள் எல்லாம் யார் வேணா எடுத்துக்கலாம், சூடுனதுக்கு அப்புறம் யாருதான் நான் வாங்குற பொருளுக்கு எல்லாம் நீதான் உடையும். அதே போல திருமாங்கல்யம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், வாங்கினதுக்கு அப்புறம் என் பொருள் உன் பொருள் எல்லாமே ஒண்ணுதான். அது போல சிவபெருமான் குருநாதர் தீக்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சம்பாதிச்சாலும் குருநாதர் தான் போயிடுச்சு.
நீங்க என்ன சம்பாதிச்சாலும் சரி. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்றேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு வினாடி துளி மட்டும் ஆன் பண்ணிக்கணும். நற்செய்தி. இப்படி சொன்னோம்ல, எப்படி சொன்னோம்? நாம தீக்கை வாங்கினதுக்கு அப்புறம், நம்ம தீக்கை குருநாதர்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம், ஒரு நிமிஷம் சாமி, நாம எல்லாம் தீக்கை வாங்கினதுக்கு அப்புறம் நாம பெறுகின்ற, நாம வச்சிருக்கிற எல்லாமே யாருக்கு தான் போய் சேரும்? யாருக்கு தான் போய் சேரும்? முக்கியமான செய்தி எப்படின்னு பாருங்க. சரி, இது தெரிஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ நாம சம்பாதிச்சது எல்லாம் யாருக்கு தான் போய் சேரும்? ராமன் சம்பாதிச்சாலும் குருநாதருக்கு தான் போய் சேரும் இல்ல? ஆமா தானே? ஆமாவா இல்லையா? நீங்க என்ன சம்பாதிச்சாலும் குருநாதருக்கு தான். ஆஃப்டர் தீக்கை, ஆஃப்டர் குருநாதருக்கு அப்புறம், ஆஃப்டர் குருநாதர் நீங்க தீக்கை அவருக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சம்பாதிச்சாலும் குருநாதருக்கு தான் போய் சேரும். சம்பாதிக்கிறதுனா காசு இல்ல. இப்ப நினைச்சிருங்க, நல்ல வேலை ஆனந்த குருநாதன் சொன்னோம். எல்லாம் இவனுக்கு விட்டா நம்ம சம்பாதிக்கிறதுலாம் வாங்கிடுவான் போலயே, நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் அவனுக்கு தான் தேர்வுன்னு எழுதிடுவோம். அது இல்ல. சம்பாத்தியம்னா பொருளை சொல்ல, அருளை சொல்றேன். அருளை சொல்றேன். சம்பாதிக்கலாம் நீல பிரச்சனை. அப்போ இந்த அருள் என்பது எங்க அப்படின்னா, அருள் என்பது நம்ம அவன் இப்போ இப்படி மாத்தி சொல்லுங்க. குருநாதர் சம்பாரிச்சு வச்சிருக்க அருள் எல்லாம் யார சேரும்? குருநாதர் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய அருள் எல்லாம் யார சேரும்? எம்பெருமானை சேரும் ஐயா. அடியார்கள் சொல்லக்கூடாது. அப்பா சொல்றீங்க. குருநாதர் சேர்த்து வச்ச அருள் யாருக்கா சேரும்? சீடர்களுக்கு சேரும். அருமை சரவணசாமி, அருமை. சீடர்களுக்குத்தான் சேரும். இப்ப நினைச்சு பாருங்க, நாம சேர்த்து வச்சது எப்படி? தம்மா தொண்டு தான். நல்லதா சேர்த்து வச்சிருப்போம். எல்லாம் அப்படி கெட்டதான் சேர்த்து வச்சிருப்போம். குருநாதர் எவ்வளவு சேர்த்து வச்சிருப்பாரு? அருள் கடல் மாதிரி சேர்த்து வச்சிருப்பாரு. கடல். அதனாலதான் நல்லா கவனிங்க, நாம செஞ்ச எல்லா தப்பும் கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி போயிடும். நம்மளுடைய வினை எப்படி கழிகின்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? குருநாதர் திருவடி கிடைச்சதுக்கு அப்புறம் குருநாதர் கடல் போல வச்சிருப்பாரு அவருடைய அருளு. தீக்கை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வாங்கினது கடல்ல சங்கமிக்கும். கடலுக்குள்ள நீங்க சங்கமிப்பீங்க. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் தீமை தான். தீமைய பெருங்காயம் டப்பா வச்சிருக்கோம். கடல்ல கொட்டினேன்னு என்ன ஆகும்? கடலே வணக்கமா? கடலே பெருங்காயம் வணக்கமா? கடல்ல ஒரு பெருங்காய டப்பா கொட்டினா கலந்து போயிடும். ஒண்ணுமே ஆகாது. அது போலத்தான் குருநாதர் திருவடி கிடைத்த மறு கணமே நம்முடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுதுன்னு காரணம் சொன்னோம்ல. இதுதான் குருநாதர் குருநாதருடைய திருவடி கிடைச்ச உடனே நம்ம வினையெல்லாம் தீர்ந்து போறதுக்கு காரணம் குருநாதர் பெற்றது நமக்கு, நாம் பெற்றது குருநாதருக்கு என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய நிலைப்பாடுகள் என்று சொல்லி, இந்த அளவுல குருநாதர் என்பவர் நம்முடைய வினைகளை எல்லாம் அழிக்க வந்தவர். குருநாதருடைய திருவாய்ச்சொல் தவிர, குருநாதர் திருவாய்ச்சொல் தவிர இந்த ஆன்மாவுக்கு வேறோ ஒரு சத்தம் கேட்டுமாயின் அவை மாயையே. அவை மாயைதான். குருநாதருடைய திருவாக்கு சொல் தவிர, குருநாதருடைய உபதேசம் தவிர இந்த ஆன்மாவுக்கு வேற எந்த சொல்லும் கேட்கக்கூடாது, எந்த வார்த்தையும் கேட்கக்கூடாது. அதுதான் சிவபெருமானுடைய திருவடி தென்சிலம்பொலி. அதுதான் நம்மளுடைய சிவபெருமானுடைய திரும்ப. அதுக்கு மேலதான் ஆசை வைக்கணும். அதனால குருநாதருடைய திருவாய் மொழி, குருநாதருடைய திருச்சொல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று சொல்லுகின்ற வகையில குருநாதரை பற்றி நம்முடைய வினைகள் எல்லாம் அவருடைய கடலிலே கரைத்த பெருங்காயம் போல கரைத்து, அவருடைய மிகப்பெரிய அருளை நாம் பெற்று நம்ம வினையெல்லாம் கழியும். ஆகவே குருநாதர் நாதத்தை தவிர, குருநாதருடைய அந்த திருக்குறளை தவிர, குருநாதருடைய அந்த கட்டளையை தவிர இந்த ஆன்மாவுக்கு ஏதோ ஒரு பொருள் உள்ளே இறங்குமாயின் அவை அனைத்தும் மாயையே. இது
நாத மாயையை நீக்குகின்ற மிகப்பெரிய பரம்பொருள் என்ற இடம் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் மகிழ்ந்து, இன்னும் திருநடனம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமும் முடிக்கல. நம்ம இது வரைக்கும் தான் வந்தோம். தேரார்ந்த வீதி பெருந்துரையான் அப்படிங்கிறது வரைக்கும், தேரார்ந்த வீதி பெருந்துரையான் அப்படிங்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமும் அப்படிங்கிற வார்த்தையை அடுத்த அமர்வுல பார்க்க போறோம். அத்தி உரித்துன்ற பாட்டையும் அடுத்த அமர்வுல நம்ம பார்க்க போறோம் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் வழங்கி மகிழ்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில அடியேன் இது நம்ம திருநாவுக்கரசு புராணம் அது பேசுறேன் ஒவ்வொரு வாரமும். அது கொஞ்சம் அடியார்களுக்கு முன்ன பின்ன டைமிங் இல்லதான். ஆனாலும் நீங்க எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறப்போ யூடியூப்லயாவது எல்லாரும் நீங்க அதை கேளுங்க, உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் அத்தனை பேருடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை இதோடு நிறைவு செய்யறேன். இன்னைக்கு அடியனுக்கு ஒரு மீட்டிங் இருக்கின்ற காரணத்தினால அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே முடிக்கிறோம். அதனால அடியார் பெருமக்கள் அடியனுக்கு இந்த ஒரு வாரம் மட்டும்தான், அடுத்த வாரத்தை சரியாக ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்யறேன். நிறைவு செய்யும் முகமாக சரவணசாமி அவர்கள் வாழ்த்து பாடு. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணி. சரிங்க சாமி. நல்லதுங்க சார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவிடைகளையும் மலரிட்டு மனமே மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன். சிவாயனம். நன்றிங்க சுவாமி, நன்றி. ஐயா, ஒரே ஒரு டவுட். நீங்க வகுப்பு இன்னைக்கு ஆரம்பிக்கிற போது ஆரம்பத்துல சொன்னீங்க ஒவ்வொரு முடிச்சுகளும் போட்டு இருக்கிற போது முதல் முடிச்சு அவுத்தாத்தான் மத்த முடிச்சிடும். ஒவ்வொரு முடிச்சும் போட்டு வந்துட்டுக்கிற போதுங்க கடைசி முடிச்சுதான் ஃபர்ஸ்ட் முடிச்சா நிக்கி. ஏன்னா முதல் முடிச்சு கடைசியில போயிட்டு இருக்கும்ல, அப்படி எப்படி அவுக்க முடியும்? எனக்கு கான்செப்ட் கன்சீவ் ஆகல சாமி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அது டக்குன்னு என்ன முடிச்சு போட்டோம்னா கடைசி முடிச்சுதான் இருக்கு. அதாவது எல்லா முடிச்சையும் அவுத்தாலும் அந்த கடைசி முடிச்சு அவுக்கல அப்படின்னா அது என்ன ஆகும், நம்மளுக்கு அதுல இருந்து வெளியே வர முடியாது இல்லையா? அதனால நாதத்துல இருந்து நீங்கணும் அப்படிங்கறது அடியேன் சொல்ல வந்தாரு. நீங்க சொன்ன நாத தத்துவம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல்ல அந்த முடிச்சு அவுத்தாத்தான் மத்தது எல்லாமே அவுக்க முடியும்னு சொல்ற போது அந்த முடிச்சு மேல ஒவ்வொரு முடிச்சு அமர்ந்து கடைசியில மண் தத்துவம் 36 தத்துவமா அது முடிச்சா நிக்குதுன்னு வைங்க. அப்படிங்கிற பட்சத்துல கீழ இருந்து ஒவ்வொன்றும் அவுத்துட்டு போனா கடைசி நாத தத்துவத்தை அவுக்க முடியும். இல்ல, அது அந்த மாதிரி இல்ல. இப்ப என்னன்னா, இப்ப நாத தத்துவத்தை அவுக்கிறது மூலமா மத்த எல்லா முடிச்சுகளும் அதனோட தொடர்புடைய முடிச்சா இருக்கனால அதை அவிழ்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அடியன் சொன்ன சாமி. அது கண்டிப்பா அதுக்கான பொருளை மீண்டும் கூட சிந்திக்கலாம். எனக்கு ஐயா கேட்டது சரிதான் சாமி. அதை நான் அடியன் அதை சரி பண்றேன் சாமி. நல்லதுங்க சாமி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகளா சொல்லலாம். சிவ முடிக்கலாம். அடியார்கள் ஒரு 5 நிமிடம் தான் டைம் அடியார்களுக்கு. அதனால அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லலாம். சிவ அனுபவம் இல்லையா யாருக்குமே? எல்லாரும் அனுபவத்தை கடந்துட்டீங்க போல. சரி. அப்ப அடியார்கள் இதுவும் சொல்றது இல்ல, அது குரல் பதிவும் கொடுக்கறது இல்ல, அனுபவம் சொல்றது இல்ல. என்னதான் நினைச்சிருக்கீங்கன்னு தெரியல எனக்கு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, இது எந்த போக்குல போகுது, எங்க இது போயிட்டு இருக்கு எனக்கு சரியா தெரியல. சந்திராம்மா அனுபவம் சொல்றாங்க, சாருமதி அம்மா அனுபவம் சொல்றாங்க, அப்புறம் நம்ம இன்னொரு அம்மா சொல்றாங்க, 2-3 பேர் அனுபவம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அடியவர் பெருமக்கள் கொஞ்சம் அனுபவம் சொல்லணும். சொல்லி அவர்கள் நம்ம சிறப்பா சொல்லணும். அதுவும் அதனால அதை எல்லாரும் சிறப்பா சொல்லணுன்றதை உங்க திருவடிக்கு நான் விண்ணப்பம் வைக்கிறேன். அட்லீஸ்ட் நேரில் அனுபவம் கூட சுருங்க சொல்லலாமே. இன்னைக்கு என்ன அனுபவம் யாருக்குமே அனுபவம் கிடைக்கலையா?
யமுனா அம்மாவுக்கு இந்த வட்டம் வாய்ப்பு கொடுக்குறேன். அம்மா வந்து வந்த நாள் மாரிமுத்து ஐயா சாமி சொக்கநாதனுடைய சாமி சொல்லுங்க சாமி. மாரிமுத்து ஐயா சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. சொக்கநாதன் முகத்தை பத்தி சொன்னீங்க. சொல்லது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு அன்னப்பருவம் மாதிரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா யமுனா அம்மா ஒரு வார்த்தைகள் சுவாமி. சிவாய நமங்கய்யா, திருவடி வணக்கம். இன்று சொல்லிய கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் ஆழமான கருத்துக்களா இருந்தது. நிறைய விஷயங்கள் மீண்டும் வந்து தெரிஞ்சுட்டு வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, இன்னும் நல்லா டீப்பா போய் நம்ம பார்த்துட்டு வந்து இது நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த வகையில தேடுதலுக்கான ஒரு ஒரு வழியாக அமைந்தது இன்றைய வகுப்பு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க இறைவனை பத்தி நாம் சொல்றது. அதே மாதிரி நாம் என்ன சொல்றது, இப்போ நம்ம இந்த சமயங்கள் பற்றி பேசுவதும் சரி, அந்த இதுல சொல்லும்போது அந்த ஒரு பாடலே சொல்லுவாங்க, நம்மளுடைய விஷ்ணு சகஸ்ர நாமத்திலேயே வந்து ஸ்ரீ ஈஸ்வர உவாச்ச அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு சிவனே வந்து சொன்ன மாதிரி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 10 அவதாரம் 9 அவதாரத்துல தசாவதாரம் 10 அவதாரம் இனிமேல் கல்கி அவதாரம் எடுக்க போறாரு. தன்னுடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் சிவபூஜை பண்ணியிருக்கிறது அது எல்லா வரலாற்றுலயும் வருது, உண்மைதான். ஆனா அந்த பரசுராமர்களுடைய இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆய்வு பண்ணி நமக்கு ஒரு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அந்த வகையில இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா எல்லா வகையிலையும் வாங்கி கொள்கிறார். அதே போல குருநாதருக்கு இருக்கிற அருளா எல்லாருக்கும் வருது அப்படிங்கும்போது அடியார்கள்னு எல்லாம் சொன்னோம். நான் வந்துட்டு நம்ம அப்படின்னு சொன்னா அப்ப சீடர்களுக்கு தான் போகும் அப்படிங்கிறீங்க. அப்ப சீடர்கள் வேற அடியார்கள் வேறையா? கண்டிப்பா சாமி, கண்டிப்பா சீடர்கள் வேற. இப்ப கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அந்த வகையில் இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா உண்மைதான். சீடர்கள் வேற அடியார்கள் வேறதான். ஏன்னா அடியார்கள் ஒழுக்க நெறியில் நின்று வாழ்பவர்கள், ஒழுக்க நெறியை ஒழுகி வாழ்பவர்கள் நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல பார்த்திருக்கிறோம். அவங்கதான் சீடர்கள் அப்படின்னு பார்த்திருக்கோம். அப்ப அடியார்கள் ஒழுக்க நெறியில் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு விரிவா சொல்லுங்க சாமி. சிவாயனமா. இல்ல அதாவது ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்கு இருக்கு இல்லையா, அது குருநாதரா ஏத்துக்கிட்டவங்க பேர் தான் சீடர்கள்னு சொல்றோம். இப்ப நம்ம அடியார்கள்லா இருக்காங்க, அவங்க வந்து அடியார்கள். சில பேருக்கு குரு கிடையாது, இல்ல எல்லா அடியார்களுக்கும் குருநாதர் இருக்காங்களா தெரியல எனக்கு. அடியாருக்கே பல காலமா சிவனடியாரா தான் இருந்தேன். ஆனா குருநாதர் கிடைத்து ஒரு 4 வருடம் தான் ஆகுது நமக்கு. அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி அடியாரா இருந்தோம், அதுக்கப்புறம் தான் சீடனாக இருந்தோம். இப்ப சீடன் என்பது என்னன்னா, இப்போ இளகலை 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பெசிபிக் நேரோ டொமைன்ல பண்றோம் இல்லையா, அது திரும்ப போறப்ப அறிவியலுக்குள்ள இன்னொரு சின்ன விஷயம் அப்படி ஸ்பெஷலைசேஷன் மாதிரி போற அந்த குறிப்பிட்ட இடம் தான். அதனால சீடர்கள் வேற அடியார்கள் வேற தான். ஏன்னா அடியார்கள் வந்து சிவனை வணங்குபவர்கள். சிவனை வணங்குவதோடு சேர்த்து குருநாதர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய முழு தார்மீக பொறுப்பை ஏத்துக்கிறது அதுன்றது சீடர்கள். அப்படிங்கறதுனால அது நம்ம சிட்டர் சிவலோகம் அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துலதான் நம்ம பார்த்தோம். அந்த சீடர்கள் என்பது ஒழுக்கம் நிறைந்தவர்கள், அந்த அறவோர்கள், அந்தணர்கள் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த செய்தியை தான் நம்ம பார்த்திருந்தோம் சாமி. அதனால அது ஒரு விஷயம் என்னைய தப்பா நினைச்சு கூடாது. இப்ப அம்மா எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, கண்டிப்பா பரசுராமரை ராமாயணத்துல அவங்க கம்மியாதான் சொல்றாங்க அப்படிங்கிறது ஆணித்தரமான விஷயம். அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரே மூர்த்தியாக இருந்தாலும் 2 பேரும் சமமா தானே சொல்லணும். பரசுராமரை கம்மியா சொல்லி நம்ம ராமரை வந்து அதிகமா சொல்றப்போ அவங்க அந்த 10 அவதாரங்கள்ல 2 அவதார புருஷர்கள் ஒரே இடத்துல மீட் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து
ராமாயணம் தான், அதுவும் இந்த பரசுராமர் மீட்டிங் காலம் தான். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அடியனுக்கு ஒரு சின்ன ஒரு 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 மன வருத்தம் இருக்கு. அது எப்படி வந்து ஒரே இதுல வந்து ஒரு புராணத்தை ஒருத்தவங்களுக்கு கூட சொல்லி இன்னொரு புராணத்தவங்களை கம்மியா சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னு தான் பதிவு செய்தேனே தவிர மற்றபடி மற்ற விஷயம். இன்னொன்னு, இது என்னுடைய கடமை என்ன அப்படின்னா, சிவம் நிலை பொருள் அப்படிங்கிறத அடியார்கள் கிட்ட நான் நிலைநிறுத்தி ஆகணும். நம்முடைய ஸ்ரீகண்ட சாத்திரங்கள் செய்யறதுதான் அடியன் செய்யறேன். நீ என்னடா திருமாலை பத்தி நீ அப்படி பேசுற, நீ என்னடா புத்தனை பத்தி அப்படி பேசுற, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, மற்ற சமயங்கள் எல்லாம் நீ வந்து பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு பதில் நம்மளுடைய 14 மெய்கண்ட சாத்திரங்கள் தான். 14 மெய்கண்ட சாத்திரங்கள் தான் அடுத்த சமயத்தினுடைய கோட்பாடுகளை சொல்லி அவைகளை மறுத்து, ஏன்னா திரும்ப அதுக்குள்ள நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதை சொல்லி அதை மறுத்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மறுதலை பண்ணி இதனுடைய உயர்வுகளை சொல்லி அது தரவுகளோடு நிரூபிக்கின்றது அப்படிங்கிறது தான் அடியன் பதிவு செய்யறேன். சாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய செய்திகளை தான் அடியன் செய்யறேன். மற்ற சமயங்களை சாடணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் மேல சிவம்தான் பெருசு அப்படிங்கிறத சொல்லுகின்ற நிலை அடியனுடைய கடமை என்பதனால அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அடியார்கள் சிதறி போறாங்க. எல்லாரும் சிவனடியாருன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனாலும் பலவித தெய்வ கோட்பாடுகளை எல்லாம் வந்து அடியார்கள் எல்லாம் தன் கருத்துக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஐயா ஏதோ இது பண்றாங்க. அது எனக்கு தெரியல. ஐயா ராகவன் பிரசன்ட் பண்றாங்க நினைக்கிறேன். எதோ பிரசன்ட் பண்றாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? தெரியலீங்க ஐயா, தெரியலீங்க. ஐயா அப்ப வந்து அடியனுடைய விட்டு கேக்குது சுவாமி, நம்ம விட்டு கேக்குது வந்து விட்டு கேக்குதுங்கம்மா. சாருமா கேக்கலீங்களா? யமுனாம்மா எதுவுமே கேட்கல. நீங்க ஏதோ சொன்னீங்கன்னு புரியுதா? என்ன சொன்னீங்கிறதே புரியல. அடியார்களை சுவாமியோட அருள், குருநாதருடைய அருள் அடியார்களை சேருமா சேராதான்னு கேக்குறேங்க. ஆமா ஆமா தெரியல. இப்போ நான் குருநாதர் நான் பெறுகின்ற அத்தனையும் குருநாதர் நினைக்கும் போதுதான் குருநாதருடைய பொருள் எனக்கு வரும். நான் பெறுகின்ற அத்தனையும் குருநாதர் அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான் குருநாதர் பெறுகின்ற அத்தனையும் எனக்கு வரும். இது வந்து நான் 10/11 நான் நினைக்கிறப்போ குருநாதர் எல்லாத்துக்கும் காமன் அருள் செய்தாலும் கூட தன்னை அவர் குருநாதர் வந்து குருமுகமா யார் அந்த சீடர்களோ அதை ஐடென்டிஃபை பண்ணிதான் அருள் செய்ய வர்றார். எல்லாத்துக்கும் அருள் வந்து சிவபெருமான் செய்து கொண்டிருந்தாலும் அவர் வந்து சிறப்பு அருளாக அதை செய்ய வருகின்றார் அப்படிங்கிறது அது உண்மை. எனக்கு அதாவது அம்மா வந்து தாங்கள் சொன்ன பாயிண்ட் வருவிக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். உண்மை அதுதான். தாங்கள் தெரிந்து சொன்னீங்களோ தெரியாம அடியார்கள் சொன்னீங்களோ, அடியார்கள் வேற சீடர்கள் வேறதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா சிவபெருமானுக்கு கீழே இருக்க குருநாதரை நினைச்சு வழிபாடு செய்கிற அத்தனை பேருமே அடியார்கள். குறிப்பிட்ட குருநாதர் மட்டும் நமக்கு வந்து அருள் செய்கின்ற அந்த விஷயங்கள்லாம் சீடர்கள் வேற, அருளாளர்கள் வேறதான். நீங்க தீக்கை குருநாதர் கொடுக்கின்ற தீக்கையை சரியா பெற்றா மட்டும்தான் இந்த அவருடைய முழு அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் அதுவும் ஆணித்தரமான விஷயம். அவருடைய தீக்கை எனக்கு அவர் குருநாதர் இருக்காரு, 10 சீடர்கள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் தீக்கை கொடுக்குறாப்படி. ஆனா வந்து எனக்கு அந்த தீக்கை நான் சரியா பயன்படுத்தல அப்படின்னா அந்த அருள் எனக்கு வராது, கன்ஃபார்மா வராது. அந்த அருள் நான் குருநாதர் ஐயா சீடர்களுக்கும் குருநாதர் தாங்க ஐயா தீக்கை கொடுக்குறாங்க. குருநாதர் தான் சீடர்களுக்கும் எல்லாத்தையும் கத்து தர்றாரு. சிவன் தான் ஆதி அந்தம் இல்ல, எல்லாமே குருநாதர் மூலமா தானே சீடர்களுக்கும் வருது. அவங்க எப்படி அடியார்களா இல்லாம போக முடியும்? அவங்களும் குருநாதரை நம்பி குருவே அப்படின்னு போனதுக்கு அப்புறம் தானே அவங்க ஏத்துக்கிறாங்க. இல்லன்னா ஏத்துக்கிறது இல்லையே, போயிட்டு வா அப்படித்தானே அனுப்புறாங்க. அப்புறம் குருவே அப்படின்னு நீதான் அப்படிங்கும் போது அவரு கதவையே திறக்கிறாருங்கிற கதையை கூட நாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா ஐயா? அப்படி எப்படி அவங்க அடியார்கள்? அது மட்டும் இல்லாம குருநாதர் என்பவர் சீடர்கள் அடியார்கள் என்று பாகுபாடு பார்க்காதவர் இல்லைங்களா? அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதனால நீங்க இன்னைக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல இது இல்ல, அப்படி இல்ல. குருநாதருக்கு குரு தன்னுடைய சீடர்கள் வேற, மத்தவங்க வேறதான். நமக்கு குருநாதர் மட்டும்தான் எப்படி முக்கியமோ அது போல குருநாதருக்கு சீடர்கள் வேற, மற்றவர்கள் வேறதான். அவருக்கு வேறனா என்னன்னா அவருக்கு வந்து
அந்த அவங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு, தன்னுடைய சீடர்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கா. அப்படி அவர் எல்லாருக்கும் அவர் குருநாதர் இருக்க முடியாது. உயிர்கள் அத்தனை பேருக்கும் குருநாதர்னா அவன் சிவன் தான், அவன் தான் குருநாதர். அப்படிங்கிறப்ப அவனை நீங்க வேணா வச்சுக்கலாம். ஆனா மற்றபடி நாம சொல்லுகின்ற குருநாதர்கள் எல்லாமே அவர்களுக்கு அந்த சீடர்களுக்கு அருள் செய்வதற்காக சாமி அப்பாயிண்ட் பண்ணி வச்ச, எப்படி எல்லாருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஒன்னா இருந்தாலும் நம்மளுடைய தாலுகா ஆபீசர் வேறதான், எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டர் ஒண்ணுதான், நம்ம தாலுகா ஆபீசர் வேறன்ற மாதிரிதான் நம்மளுடைய குருநாதருடைய விஷயமும். அதான் குருநாதர் குறிப்பிட்ட அளவுல அருள் செய்வதற்காக அவங்க வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அருள் செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா குருவை உணர்ந்தவர்களுக்கு தான் அவங்க செய்ய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். இதை நம்ம அடுத்த அமர்வுலையும் இதை பத்தி நம்ம சிந்திக்கணும்னா சிந்திச்சிடலாம். நல்லதுங்க சுவாமி. ஐயா மதியலாமா? சிவாய நமங்க ஐயா. இன்றைய இதுல நான் உணர்ந்தது என்னன்னா, இந்த கேள்வி எல்லாம் பாருங்க ஐயா, நான் இந்த கிளாஸ்ல உணர்ந்தது இப்ப இந்த ஒரு அரை மணி நேரத்துல. இப்ப எப்படின்னா, இப்ப பெருமாள் சிவனை பூஜிக்கிறாங்க, எல்லா கடவுளும் சிவனை பூஜிக்கிறாங்க, இருந்தாலும் எல்லாத்தை விட சிவன் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனைவரும் சிவத்தை புடிச்சிட்டோம். இதைதான் நம்ம இனிமே பற்றணும்ன்றத நான் உறுதியா அதை எடுத்துக்கணுங்க ஐயா. நீங்க இந்த வகுப்புல இப்ப சொன்னது எனக்கு அது ரொம்ப ஆழ்ந்து, இப்ப எந்த தெய்வமும் எல்லா தெய்வத்தை விட நம்ம சிவம் தான் பெரியவர், நம்ம அதுதான் நம்ம வந்துட்டோம், அதுல இருந்து நம்ம கீழே இறங்கி போக கூடாது, இன்னும் நம்ம மேல மேல போய் அந்த சிவத்தையே பற்றிக்கணும். ஒரு தடவை சொன்னா அது நமக்கு பற்றிக்கணும்னு சொன்னா அது பற்றாது. எப்படி ஒரு செவுத்துல ஒரு தடவை சுத்தி வச்சு ஆணி அடிச்சு அது இறங்காது, நல்லா ஆழ அடிச்சாதான் இறங்கும். அப்ப நீங்க அது சொல்றது எப்படின்னா, ஆழ அதை அடிக்கிறீங்க, ஏத்துக்குங்க, சிவத்தை கொண்டு வந்துருங்கன்னு சொல்லாம ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஆணித்தனமா அடிச்சு அடிச்சு இறக்குறீங்க. அது ஒரு தடையும் அதை உணர்றேங்க ஐயா. இதுதான் என்னுடைய அந்த கான்செப்ட். நிறைய சொல்றாங்க, எல்லா இதுவும் சொல்றாங்க. பெருமாள் சிவனை தான் பூஜித்தாரு, முருகர் ஆனா பெருமாள் பூஜித்தாரு, முருகர் பூஜித்தாரு சொல்றாங்க. சிவன் யாரையும் போய் கோயில் கட்டியோ எதையும் பூஜிக்கல, ஆனா உலகத்துக்கே ஆண்டவன் அவர்தான். அப்ப நம்ம அவர்கிட்டயே வந்துட்ட பிறகு ஏன் மத்ததெல்லாம் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னு நீங்க ஒரு கோட்பாட்டுல நீங்க உறுதியா நிக்கிறீங்க, அதையும் நாங்க பின்பற்றுறோங்க ஐயா. இதுதான் என்னுடைய உறுதியான ஒரு உறுதிப்பாடு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மற்ற அடியார்கள் யாராவது அங்க இருக்கணும்? ஐயா திருவடி வணங்குறேன் ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்னது சத்து சித்து ஆனந்தம், அது ரொம்ப சூப்பரா இருந்தது. சத்துங்கிறது உயிர்கள், சித்துங்கிறது சிவம். ரெண்டு கலக்கும் போது ஆனந்தம் கிடைக்குங்கிறது நல்லா புரிஞ்சுது ஐயா. ரெண்டு பேரும் நல்லா கலந்து இறைவனோட போய் ஒன்றிட்டோம்னா நமக்கு சச்சிதானந்தம் வந்துரும். அது நல்லா புரிஞ்சுது. தேரை பத்தி நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஆணவத்தை பூரா எடுத்தோம்னா எல்லாரோடையும் கலக்க முடியும், எல்லாரோடையும் கலக்கும் போது சிவம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால அது நல்லா இருந்தது அந்த அது. ரெண்டாவது, அவரை தவிர பெரியவர் ஒருத்தருமே இல்லைங்கிறத இப்ப முதலாமா சொன்ன மாதிரிதான் நீங்க சொன்னது. அதுவும் நமக்கு நல்ல ஆணித்தரமா, அவர் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. எப்பவுமே பொருள் வேற எதுவுமே இல்லை, எந்த பொருளும் இல்லை, மாயையை வச்சுதான் நம்ம வந்தோம் உள்ள. ஆனா அந்த மாயையிலே உட்கார்ந்து இருக்காம அடுத்த இடத்துக்கு போகணும்னா அவரை பிடிக்க போயிடணுங்கிறது நல்லா புரியுது. மாயைக்குள்ளே உட்கார்ந்துருக்க கூடாது, அதுல இருந்து வெளியில அவரை போய் சேரணுங்கிறது புரியுது. அது குருநாதர் அருள் செய்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியுங்கிறதும் ரொம்ப நல்லா இன்னைக்கு புரிஞ்சுது ஐயா. குரு வந்தாதான் நமக்கு தெளிவு கிடைக்கும், தெளிவு கிடைச்சாதான் நம்ம போய் சாமியை போய் பார்க்க முடியுங்கிற ஒரு இதுவும் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சது. மூணாவது, சிவ பூஜை விட்டுறாம பண்ணணும். அது ரொம்ப சப்போஸ் நம்ம எடுத்துட்டு போக முடியலன்னா கூட மனசால அந்த நேரத்துல அதை செஞ்சிடணும், அது விட்டுறக்கூடாதுங்கிறது ஒரு எப்பவுமே தானே அந்த நேரம் வந்துட்டா போடணும் பண்ணணும், சாமி வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்கிற மாதிரி நமக்குள்ள தோணும். ஆனா இப்ப எங்கேயாவது ஊர்களுக்கு போயிட்டா கூட நம்ம மனசுக்குள்ளே அந்த விஷயத்த செஞ்சிடணுங்கிற ஒரு பிடிப்பு இன்னைக்கு அது நல்லா ரொம்ப இன்னொரு ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு, ஒரு அடியாருக்கு வாய்ப்பு, யாராவது ஒருத்தவங்க பேசலாம். சரி சாமி சிவாய திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணக்கம். அதாவது குருநாதரும் சிவபெருமானும் ஒன்று. எதனால? ஆதி குருநாதரா இருக்கக்கூடிய சிவபெருமான். எதனால அப்படின்னா, அதாவது ஒரு விவசாயி, அந்த விவசாயியானவன் தன்னுடைய அந்த பயிர்களை எல்லாத்தையும் பக்குவப்படுத்துறது, அந்த பயிர்களை இது பண்றது, விதைக்கிறதுல இருந்து கடைசியா இது பயிர் பண்ணி வெளியில எடுத்துட்டு வர்றது வரைக்கும் அது அந்த விவசாயியினுடைய உரிமை, அது அவனுடைய கடமை. அந்த
பயிரானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதற்கு கீழே கொடுக்கப்பட்ட அந்த கதிர்களை வந்து, அதாவது இந்த களைகளையும் வந்து அவன் வந்து அறுத்துருவான். ஆனா கடைசியில இந்த இந்த அதாவது இந்த பால் புத்திர வரைக்கும் வரக்கூடிய களைகள் எல்லாத்தையும் அவன் அறுத்துருவான். ஆனா ஒன்ஸ் அந்த வந்துடுச்சு, பால் முத்திடுச்சு அப்படின்னா களைகளை வந்து அறுக்க மாட்டாங்க. ஏன்னா களைகளோட சேர்ந்து அந்த நல்லா இருக்கக்கூடிய நெல்மணியும் அறுத்து போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த விவசாயி வந்து அந்த இதை ஏத்தப்பட்டான். அதை வந்து அறுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிவபெருமானும் நம்ம கிட்ட குற்றங்கள் இருந்தாலும் எப்படி இந்த பிள்ளைய நம்ம தேத்தணும், கடை தேத்தணும்னு சொல்லி ஆட்கொள்றாரோ, அதே மாதிரி குருநாதரும் இவன் கிட்ட குற்றங்கள் இருந்தாலும் இவனை வந்து தேற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவர் எடுத்துக்கிறார். அப்படிங்கிறப்போ அவருடைய நம்மளுடைய எல்லா விஷயமும் குருநாதருக்கு போகுது, குருநாதருடைய எல்லா விஷயமும் எனக்கு வருது. அப்படின்னா குருநாதரும் நானும் சிவபெருமான் எப்படி தன்னுடைய நிலைமைக்கு மண்ணுயிர்கள் எல்லாம் சாரம் வரணும்னு சொல்லி நினைக்கிறானோ, குருநாதரும் அதே நிலைப்பாடுகள்ல இருந்து இந்த ஆன்மாவை தனக்காக ஏற்றுக்கொண்ட அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவை ஒரே நிலையில், அதாவது வேறு வேறு நிலை, டிஃபரன்சியேஷனே இருக்கக்கூடாது. குருநாதரா இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து இவங்க தனி அவங்க தனி இருக்கவே மாட்டாங்க. யார ஒரு தடவை தீட்சை கொடுத்து அவனை ஆட்கொண்டுட்டார் அப்படின்னா குருநாதருக்கு வந்து டிஃபரன்சியேஷனே கிடையாது. இவங்க வேற அவங்க வீடும் கிடையாது. அப்போ குருநாதர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பிள்ளையுடைய எல்லா விஷயத்தையும் அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சொன்ன விஷயம். அவர் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயரிய அவரை சேர்த்து வைத்திருக்கிற அருள்களும் அவர் சேர்த்து வைத்திருக்கிற அந்த புண்ணியங்களும் இந்த சிஷியனுக்கு வந்து சேரும். கடல்ல கரைச்சு விட்ட பெருங்காயம் மாதிரி இவனுடைய வினைகள் எல்லாம் பறந்து போயிடும். இவன் இந்த ஆன்மக்காரனை வந்து இறைவனிடம் கொண்டு செல்வது வந்து குருநாதரினுடைய அந்த கடமை அப்படின்னு சொல்லி சொன்னது சுவாமி. அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆன்மாவுக்கு ஒரே ஒரு ஒளி, சலங்கை ஒளி கேட்கக்கூடிய, சிலம்பு ஒளி கேட்கக்கூடியது குருநாதருடைய நாதம் மட்டும்தான். இந்த ஆன்மா இங்க இருக்கிற வரைக்கும் குருநாதருடைய நாதம் தான் சிலம்பு நாதம். குருநாதரோட அந்த இறைவனோட சேர்ந்து போனதுக்கு அப்புறம் இறைவனுடைய பரநாதம் அவனுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் வந்து உயரிய கருத்து சுவாமி. சிவசிவ அருமையா. நன்றிங்க சுவாமி. ஒரு செய்தி அடியார்கள் எல்லாம் கண்டிப்பா இப்ப எல்லாம் ஆன் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கு, வேற வழி இல்லை. நான் இன்னைக்கு மீட்டிங் போயிட்டு இருந்தா கூட இந்த ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சாதான் இது கரெக்டா முடியும். ஏன்னா அம்மா கேட்ட கேள்வி சரியான கேள்வி, அதை வந்து நம்ம இன்னைக்கு கரெக்டா சொல்லி ஆகணும். இப்போ கடல் நீர் என்பது நாம போய் நேரா குடிச்சா எப்படி இருக்கும்? கடல் நீரை போய் நேரா போய் குடிக்கிறோம், எப்படி இருக்கும்? அதை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. காரணம் என்ன? உவர்ப்பு இருக்கு. ஏன்னா கடல் நீர் என்பது நன்னீரும் இருக்கு, அதுல உப்பும் இருக்கு, ரெண்டும் கலந்து இருக்கிறனால கடல் நீரை நம்மளால பருக முடியாது, பருகுவதற்கு ஏதுவாக இல்லை. அது போல உலகம் அப்படிங்கிற விஷயமும் அதுல வந்து மாயை அப்படிங்கிற விஷயம், இறைவன் அப்படிங்கிறது நன்னீர், மாயை அப்படிங்கிறது வந்து நம்ம உப்பு, ரெண்டும் கலந்து இருக்கிறனால அதை குடிக்கிறனால நமக்கு தாகம் என்பது ஒரு நாளும் தீரப்படுறதில்லை. மாரிமுத்து ஐயா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. ஐயா மன்னிக்கணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ அது வந்து நம்ம அப்போ இருக்கு. இப்போ நாமளா கத்துக்கிறதுன்றது என்னன்னா, கடல் நீரை எடுத்து நாமளா மொண்டு அதை வந்து குடித்து தாகம் தீர்க்க முடியாது. கண்டிப்பா நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி. அதனால இந்த கடல் நீர் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கடல் நீர் தான் பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மேகமாக திரள்கின்றது. இந்த கடல் நீர்ல பெருமாள் என்ற கருணை என்பது விழுவதனால கடல் நீர் வந்து என்ன மேகமாக திரள்கின்றது. இந்த மேகம் தான் குருநாதர். இந்த மேகம் தான் குருநாதர் என்ன பண்ணிட்டாரு, கடல் நீர்ல இருக்கக்கூடிய உப்பெல்லாம் விட்டுட்டு வெறும் நல்லதை மட்டும் எடுத்துட்டு வந்து பொழிகிறது தான் நம்முடைய குரு பக்தி. இந்த கடல் நீர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் மழை மேகமாக வருவது குருநாதர். குருநாதர் என்ற மழை மேகம் எல்லா நிலத்துக்கும் பொழியுமா? அந்த மழை மேகம் எந்த நிலத்துக்கு மேலாக நிற்கின்றதோ அந்த நிலத்துல மட்டும்தான் பொழிய முடியும். அதனால ஏன்னா சிவம் அப்படிங்கிறது பெரும் முகில். இந்த முகில் இருக்கு இல்லையா, குருநாதர் முகில், அது அதே அந்த
அந்த கடல்ல இருந்து தான் அள்ளி அந்த நன்னீரை அள்ளிட்டு வந்து மேகமாக வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புல அதுக்கு எந்த நிலப்பரப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நிலப்பரப்புல மட்டும்தான் அது பொழிய முடியும். புரியுதுங்களா? அது பொழிய முடியும். அப்போ நன்மை அந்த குருநாதர் என்பவர் யாருன்னா அந்த நிலத்துல அந்த நிலம் எந்தெந்த நிலம்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, எந்தெந்த நிலம்லாம் அந்த நீரை வாங்குதோ அது அதுதான் அவங்களுடைய சீடர், வேற ஒண்ணு கிடையாது. அவங்களுடைய சீடர் என்பது உபச்சாரம். குருவே சிவம் என்பது உபச்சாரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உபச்சாரமா சொல்றது நம்ம குருவையும் சிவத்தையும் உபச்சாரமா. நீங்க வந்தீங்கன்னா உங்க வீடு, இந்த வீடு ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, இது வீடு உங்க வீடு மாதிரி அப்படின்னு சொல்றதுதான் என்னது? அது உபச்சாரம். அப்போ அந்த உபச்சாரம் சொல்லிட்டாலே அது என்னது? அது உண்மை அல்ல. அப்போ அப்படிதான் நினைக்கணும். ஆனா அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது இல்லை. புரியுதுங்களா? உபச்சாரமாகத்தான் குருவும் சிவமும் ஒண்ணு. அது குருவும் சிவமும் என்பது உபச்சாரம் தான். அடியார்களும் சிவமும் ஒண்ணு என்பதும் உபச்சாரம் தான். சிவம் வேறதான். சிவம் எப்பவுமே வேறதான். அவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து கொடுப்பான். அதனால நல்லா புரிஞ்சு. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோ சாமி, அடியன் வந்து நீங்க நினைக்கிறத அடியனால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு கருத்துல வந்திருக்கலாம், அது அடியன் எது உண்மையோ அதைத்தான் சொல்ல முடியும். அது சில சமயம் நமக்கு வந்து அது ஏற்புடையதா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா அது அந்த உண்மை. இப்ப புரியுதுங்களா? குருநாதர் எல்லா ஆன்மாக்களுக்கும் பொழிய முடியாது. ஒரு மலைமேகம் த்ரூ அவுட் தி வேர்ல்டுக்கு பொழியுமா? ஒரு மலைமேகம் மொத்த உலகத்துக்கும் பொழிய முடியுமா? முடியாது. என்பது போல குருநாதர் அவருக்கு குறிப்பிட்ட ஆன்மாக்களுக்கு தான் சாமி கொடுத்திருக்காரு. பேட்ச் பேட்சா தான் கொடுத்திருக்காங்க எல்லா குருநாதருக்கும். அவன் தான் ஆதி குருநாதன். அவனுக்கு எல்லா ஆன்மாக்கள் இருந்தாலும் கூட, ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்தா கூட கிளாஸுக்கு ஒரு டீச்சர் கொடுத்திருக்க மாதிரி அந்த டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுக்க முடியும். 1ஆம் கிளாஸ் டீச்சர் 1ஆம் கிளாஸ் டீச்சர் பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் ஆட முடியும். 10ஆம் கிளாஸ் டீச்சர் 10ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் ஆட முடியும். டீச்சர் தானே எல்லாத்துக்கும் எடுக்க முடியுமே அப்படின்னு சொன்னா அது வேற அது நிலைப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லி உங்களுக்கு தெளிவா புரிய வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு சொல்லி இந்த அளவுல அடியை நிறைவு செய்யும் முகமாக. ஐயா இல்லைங்க ஐயா, யமுனா அம்மா கேட்டது சீடர்கள் அடியார்கள், இவங்களுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் அதுதான். ஆமா, குருவை ஏத்துக்கிட்டவங்க தான் சீடர்கள் சாமி. இப்ப குருநாதர் இல்ல, எனக்கு நிறைய எல்லா ஆன்மாக்களும் குருநாதர் இருக்காரா? எல்லா ஆன்மாக்களுக்கும் குருநாதர் இருக்காங்களா? அதுக்கு பக்குவம் வர வரைக்கும் வரமாட்டாங்க குருநாதர். பக்குவம் வர வரைக்கும், அது பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் குருநாதர் வருவார், வந்து வெளியில வந்து சொல்லுவார். குருநாதர் என்பவர் யாருன்னா பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் குருநாதர் வந்து அங்க உள்ள வருவார். அதனால சீடர்கள் என்பவர் குருவை பெற்றவர்கள், அடியார்கள் என்பவர் சிவத்தை பெற்றவர்கள். சிவம் என்பது பொது, குருநாதர் என்பது சிறப்பு சிவம். சிவம் என்பது பொது சிவம், குருநாதர் என்பது சிறப்பு சிவம். அவனால வந்து ஸ்பெஷலைஸ்டு சிவம் தான் யாரு? குருநாதர். அப்ப குருநாதரை பெற்றதுக்கு அப்புறம் தான் சீடன் ஆகிறோம். புரியுதுங்களா? இப்ப எல்லாருக்குமே குருநாதர் இருக்காங்க சாமி. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இப்ப புத்த சமயத்திலையும் குருநாதர் இருக்காங்க, சீடர்கள் இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். புத்த சமயத்திலையும் குருநாதர் இருக்காங்க, சீடர்கள் இருக்காங்க. அந்த சீடர்களும் அடியார்களும் ஒன்னா? சிவன் அடியார்களும் ஒன்னா? நீங்க அடியார்கள்னா சிவன் அடியார்கள் தானே சொல்றீங்க. புத்த சமயத்தினோட சீடர்கள் இருக்காங்க, புத்த சமயத்துல சீடர்கள் இருக்காங்க, சிவனடியார்கள் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, சீடர்களும் அடியார்களும் ஒன்னா? சீடர்கள் குரு சீடர் என்பது காமன், தெய்வமே தேவையில்லை. குரு சீடர் என்பது தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு கூட யார் வேணும்? குருநாதர் வேணும். நாத்திகம் பேசுறாங்கல்ல, நாத்திகத்தை கத்து தரதுக்கும் யாரு வேணும்? தெய்வம்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கு யாரு வேணும்? குருநாதர் வேணும். குருநாதர் சீடர் அப்படிங்கிறதும் அடியார் என்பதும் ஒன்று அல்ல. ஏன்னா குரு சீடர் என்பது எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப நான் இருக்கேன், இப்ப வேற மதத்துல இருக்காங்க, அவங்களுக்கும் சீடர்கள் இருக்காங்கல்ல. இப்ப என்னுடைய கிளாஸ், நான் குருநாதர்னா என் கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நான் குருநாதர் என்னுடைய ஸ்டூடெண்ட், அவங்களும் அடியார்களும் ஒண்ணா? சீடர் என்பது காமனா இருக்கக்கூடிய விஷயம், அது வேற, அடியார்கள் வேற. புரியுதுங்களா? அடியார்கள் சீடர் ஆகலாம், சீடர்கள் அடியார் ஆகலாம், ரெண்டும் கலந்தே இருக்கலாம். ஆனா குருநாதர் சீடன் என்பது அடியார்கள் என்பதும் வேறதான் அப்படிங்கிறத அடியார்கள் புரிந்து. பொதுவாக இறைவனை வழிபாடு செய்வது அடியார்கள், சிறப்பாக குரு தீக்கை மூலமாக வழிபாடு செய்பவர்கள் சீடர்கள். அவ்வளவுதான். புரியுதுங்களா? நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், அவங்க வந்து ஸ்பெஷலைசேஷனோட படிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி அப்படின்னு படிச்சவங்களுக்கும் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. 2 பேரும் படிச்சவங்கன்னு சொல்ல முடியாது. அது போல சீடர்கள் என்பவர்கள் அடியார்கள் பொதுவாக சிவத்தை படிக்கிறாங்க. குரு சீடர் என்பவன் சிறப்பாக குருநாதர்கிட்ட இருந்து சிவத்தை படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்க உறுதியிட்டு கூறுறேன் சாமி.
அந்த குரு சொல்லுவாங்க ஐயா, நீங்க செய்யற ஒரு விஷயம் நீங்க அப்படிங்கறத நல்லா அழுத்தி சொல்லுவாங்க. அந்த குருவுக்கு சமய தீட்சை கொடுக்குறாங்களே, அவங்க சொல்லும் போது செய்யணும், இதுதான் நீங்க எனக்கு பண்ற விஷயம்ங்கிறத நல்லா சொல்லுவாங்க. அந்த தீர்க்க சரிங்க சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகச்சிற நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நான் என்ற நிலைப்பாடு இருக்கக்கூடாது, சிவபூசையை உற்றக்கூடாது, சிவனுக்கு மேல தெய்வம். இதைத்தான் நீங்க எத்தனை அமர்வு வந்தாலும் இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். டிசைன் தான் சொல்லுவேனே தவிர முழுச்சாரம் இதுலதான் இருக்கு, வேற அதை மாத்தி எதுவும் சொல்ல போறதில்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். இன்றைய தினம் நிறைவு செய்யும் முகமாக சுசிலாமா அவர்கள் ஆறில் கடந்து பாடலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, ஞானவேல் முருகனுக்கு அரோகர, சக்திவேல் முருகனுக்கு அரோகர. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்களுக்கும் அடியனுடைய சன்னி சேர்த்த வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சி சுவாமி. அத்தனை அடியார்களும் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாயனம் சிவாயனமா. அடியனுக்கு வீட்டுக்கு இருக்கிறதுனால இப்படியே கட்டுப்பட்டேன், மன்னிக்கணும், எல்லாரையும் வணங்கிட்டு போகணும் அடியனுக்கு. அதனால ஜானகி அம்மா திருவடி வணக்கம், ஜெகதீஸ்வரி அம்மா, மாரிமுத்து ஐயா திருவடி வணக்கம், சாந்தாமணி அம்மா திருவடி வணக்கம், காஞ்சனா அம்மா திருவடி வணக்கம் சாமி, உஷா அம்மா திருவடி வணக்கம். அத்தனை பேருடைய திருவடியும் போற்றுகின்றேன். மகிழ்ச்சிங்க சாமி. அடியனுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். மன்னிக்கிறேன் சாமி, இல்லைன்னா பேசிட்டு தான் போவோம். உத்தரவு வாங்கிக்கிறேன். அனைத்து அடியார் திருவடி வணங்குகிறேன். Uh-huh.